ஆரம்பிக்கிறோம். இன்னும் குறிப்பாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால், கடந்த வாரத்துக்கு முந்தின வாரத்திலிருந்து தான் முறையாக நம்ம ஆரம்பிச்சிருக்கோம். ஸோ அதற்கு முன்பதாக சில சாம்பிள்ஸ் மாதிரிகள் தான் நம்ம பார்த்தோம். ஸோ கடந்த வாரத்துக்கு முந்தின வாரம், அதாவது கடந்த பாடத்துக்கு முந்தின பாடம் தேவனுடைய தெய்வீக திட்டங்கள் 3 உலகங்கள் என்கிற தலைப்புல நம்ம பார்த்தோம். 2 பேதுரு 3வது அதிகாரத்தில் சொல்லப்பட்ட அந்த காரியம், நாம் வாழ்ந்து கொண்டிருப்பது எத்தனாவது உலகங்க? 2வது உலகம். நாம் வாழ்ந்து கொண்டிருப்பது 2வது உலகம். 1வது உலகம் என்பது இப்ப இருக்கிறதா அப்படின்னா இல்ல. 1வது உலகம் ஜலத்தினாலே அழிக்கப்பட்டது என்பதை மனதார அறியாமல் இருக்கிறார்கள் என்று பரிசுத்த பேதுரு எழுதுகிறார். 1வது உலகம் ஆதாமிலிருந்து ஜலப்பிரளயம் வரைக்கும் இருந்ததுதான் 1வது உலகம் என்று வேதம் நமக்கு கற்றுத் தருகிறது. அதற்கு பின்பதாக 2வது உலகம் என்பது ஜலப்பிரளயத்துக்கு பின்னால் அவர்கள் வாழ ஆரம்பித்த அந்த காலகட்டத்திலிருந்து இன்று வரை நாம் 2ஆம் உலகம் என்று நாம் அதை சொல்லுகிறோம். அந்த 2ஆம் உலகத்தை 3 பிரிவா பிரிக்கிறோம். ஒன்று முற்பிதாக்களின் காலம், 2வது யூதர்களுடைய காலம், 3வது சுவிசேஷக காலம் அல்லது கிறிஸ்தவ காலம் என்று அழைக்கப்படும். சோ 1வது முற்பிதாக்கள், ஏஜ் ஆஃப் பேட்ரியார்க்ஸ், நோவாவிலிருந்து ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு இவர்கள் எல்லோரும் வாழ்ந்த அந்த காலகட்ட பகுதியை வேதம் முற்பிதாக்களின் காலம், அது முற்பிதாக்களின் யுகம் என்று அழைக்கிறது. அதற்கு பின்பாக யாக்கோபுக்கு பின்னால் 12 ஆண் பிள்ளைகள் 12 கோத்திரங்களாக மாறுகிறார்கள். இஸ்ரேலின் யுகம் ஸ்டார்ட் ஆகுது, அல்லது யூத யுகம் என்று நம்ம சொல்றோம். 2 ஒண்ணுதான். ஜூயிஷ் ஏஜ், யூத யுகம் அப்படின்னு சொல்லி. யூத யுகம் இயேசு கிறிஸ்துவனுடைய 1வது வருகையோடு முடிவடைகிறது. அதற்கு பின்பதால் சுவிசேஷ யுகம் ஆரம்பிக்கிறது. சுவிசேஷ யுகம் அல்லது கிறிஸ்தவ யுகம், கிறிஸ்துவுக்கு பின்னால் வந்தது கிறிஸ்தவ யுகம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்றோம். இப்ப நாம் எங்க இருக்கிறோம்? சுவிசேஷ யுகத்தினுடைய ஸ்டார்டிங்லயா அல்லது முடிவிலா அப்படின்னா நம்ம ஏறக்குறைய முடிவில் இருக்கிறோம். ஆரம்பம் என்பது ஆண்டவருடைய நற்செய்தி அறிவிக்கக்கூடிய காரியம், 1வது வருகை, அவருடைய சிலுவை பாடுகள், உயிர்த்தெழுதல், சபை ஸ்தாபிக்கப்படுதல் எருசலேமில். சோ இதுதான் ஆரம்பம், சுவிசேஷ யுகத்தினுடைய ஆரம்பம். சோ சுவிசேஷ யுகம் ஆரம்பித்து சற்றேறக்குறைய 2000 வருஷம் ஆயிடுச்சு. சரிங்களா? இப்ப நம்ம சுவிசேஷ யுகத்தினுடைய கடைசி பகுதியில் தான் இருக்கிறோம். அதனாலதான் இன்றைய காலகட்டத்தில் நாம் எல்லோரும் கேள்விப்படுகிற அல்லது சொல்லிக் கொண்டிருக்கிற ஒரு விஷயம், உலகத்தினுடைய முடிவில் இருக்கிறோம் என்பது. உலகத்தினுடைய முடிவில் இருக்கிறோம் என்பதாக நம்ம சொல்லிக் கொண்டிருக்கிறோம் என்றால், ஆம், அது உண்மைதான். அது 2ஆம் உலகத்தினுடைய முடிவில் இருக்கிறோம். இந்த உலகத்தினுடைய முடிவில், இந்த பூமியினுடைய முடிவோ அல்லது இந்த அண்ட சராசரனுடைய முடிவோ அல்ல, 2ஆம் உலகத்தினுடைய முடிவில் இருக்கிறோம். இந்த 2ஆம் உலகத்தினுடைய முடிவில் தான் 3ஆம் உலகம் ஆரம்பிக்கிறது. கரெக்டா? அதுதான் நம்ம பார்க்கிறோம், 3ஆம் உலகம். அந்த 3ஆம் உலகத்தினுடைய ஸ்டார்டிங் என்ன அப்படின்னா கிறிஸ்துவனுடைய அரசாட்சி. எவ்வளவு நாள் அரசாட்சி செய்வாரு? 1000 ஆண்டுகள் இந்த பூமியை அரசாட்சி செய்வார். அவரும் அவர்தம் பரிசுத்தவான்கள் எல்லோரும் சேர்ந்து இந்த உலகத்தை 1000 ஆண்டுகள் அரசாட்சி செய்வார்கள். அதை தான் மெஸ்ஸியா யுகம் என்று வேதம் அழைக்கிறது. அந்த மெஸ்ஸியா யுகம் 1000 வருடம் முடிந்த பின்னால் அது பிதாவினுடைய அரசாட்சி ஆரம்பிக்கிறது. அதுதான் அந்த ஹெச் போட்டிருக்காங்க இல்லையா, பின்வரும் யுகங்கள். இப்ப இது முடிவில்லாத ராஜ்யம். பிதாவினுடைய காலம் எத்தனை வருஷம் அப்படின்னு சொல்ல முடியுமா? இல்ல, முடிவில்லாத ராஜ்யம். அதுதான் நித்திய ஜீவன் சொல்லும். பொது மொழிபெயர்ப்புல முடிவில்லாத ராஜ்யம் அப்படின்னு சொல்லிட்டு நீடித்த வாழ்வு அப்படிலாம் வேதத்துல நம்ம அதை வாசிக்கிறோம். சோ இதுதான் இந்த உலகத்தை குறித்த அல்லது நம்மை குறித்த தேவனுடைய திட்டம் அப்படிங்கிறத நம்ம கடந்த வகுப்புக்கு முந்தின வகுப்புல நம்ம பார்க்கணும். சரி, அப்ப நம்ம இதை வைத்துதான் நம்ம பைபிள் ஸ்டடி பிளான் பண்ணி இருக்கிறோம் அப்படின்னு நாங்க உங்களுக்கு சொன்னோம். அதன் அடிப்படையில கடந்த வகுப்புல நம்ம பார்த்த பாடம் என்னங்க? போன வாரத்துக்கு முந்தின வாரம் நம்ம பார்த்த பாடம் என்னது? போன வாரத்துக்கு முந்தின வாரம் நாம் பார்த்தது கிரியேஷன், சிருஷ்டிப்பின் சரித்திரம். பார்க்கலையா? அது 6 நாட்கள் இந்த உலகம் எப்படி படைக்கப்பட்டது, 7ஆம் நாள் தேவன் ஓய்ந்திருந்தார் அப்படிங்கிற காரியங்கள் எல்லாம் பார்த்தோம் இல்லைங்களா? சோ அதுதான்
சிருஷ்டிப்பின் சரித்திரம், கிரியேஷனை பத்தி நம்ம பார்த்தோம். அது எங்க வருது? முதல் உலகத்திலே, இரண்டாவது உலகத்திலே அப்படின்னா அது இரண்டாம் உலகத்துல அல்ல, முதல் உலகத்தில் வந்த ஒரு நிகழ்ச்சி, முதலாவது நிகழ்ச்சி. இந்த உலகம் படைக்கப்பட்டது அப்படின்னு சொல்லுவோம். சோ கடந்த வாரம் இந்த உலகம் 6 நாட்களில் படைக்கப்பட்டது அப்படிங்கிறத நம்ம அதை பார்த்தோம். ஒவ்வொரு நாள் அப்படிங்கிறது ஒவ்வொரு நாள் அல்ல, 24 மணி நேரம் கொண்ட நாள் அல்ல, அது யுகம். யோம் என்கிற எபிரேய வார்த்தை தான் எழுதப்பட்டிருக்கிறது. யோம் அப்படின்னா யுகம் என்று அர்த்தம். அது ஏதோ 24 மணி நேரத்துல கடவுள் படைச்சாரு, ஒவ்வொரு நாளும் உலகத்தை படைத்தார் என்பது அல்ல. அது ஒவ்வொரு யுகம் அப்படிங்கிறத ஒரு விஷயத்தை நம்ம கற்றுக்கொண்டோம். ஒவ்வொரு நாளிலும் அது என்ன படைக்கப்பட்டது, எப்படி படைத்தார் அப்படிங்கறத ரொம்ப சுருக்கமாக நம்ம பார்க்கணும். ஸோ சிருஷ்டிப்பின் சரித்திரம். ஸோ இன்னைக்கு அதே முதல் உலகத்துல அடுத்த வந்த நிகழ்ச்சி அப்படிங்கிறதுல மிக முக்கியமான நிகழ்ச்சி தான் நம்ம பார்க்க போறோம். அதுதான் ஏதேன் தோட்டத்தை குறித்த சிருஷ்டி. தேவன் ஏதேன் தோட்டத்தை படைக்கிறார் இல்லையா? உலகத்தை எப்படி படைத்தாரோ அதே போல தேவன் இந்த ஏதேன் தோட்டத்தையும் அவர் தான் படைக்கிறார். வாசிக்கலாம் ஆதியாகமம் 2வது அதிகாரம் 8வது வசனம். கிழக்கே ஏதேன் என்னும் ஒரு தோட்டத்தை உருவாக்கினார், அவர்தான் படைத்தார். படைப்பின் கடவுள் பரலோக தேவன் என்பதனாலே இந்த உலகத்தை அண்ட சராசரங்களை சிருஷ்டித்தவர். அவர் ஏதேன் தோட்டத்தையும் அவர்தான் உருவாக்கி இருக்கிறார். அப்ப கடந்த வாரத்துல 6 நாட்கள் அவர் எவற்றையெல்லாம் உருவாக்கினார்? மனிதர்களை உருவாக்கினார், பறவைகளை உருவாக்கினார், மீன்கள், நட்சத்திரங்கள், அண்ட சராசரங்கள் எப்படி உருவாக்கப்பட்டது அப்படிங்கிறதெல்லாம் நம்ம ரொம்ப சுருக்கமா பார்த்தோம். அதனுடைய தொடர்ச்சியாக அவர் உருவாக்கிய இன்னொரு இடம் தான் ஏதேன் தோட்டம். அப்ப அந்த ஏதேன் தோட்டத்தை 2வது பாடமாக முதலாவது உலகத்தில் நம்ம பார்ப்பது தான் சரியானது அப்படிங்கிறது அடிப்படையில நம்ம 2வது லெசனாக ஏதேன் தோட்டத்தை குறித்த காரியங்களை நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். அன்பானவர்களே, அந்த ஏதேன் தோட்டத்துல என்னென்ன மிக முக்கியமான நிகழ்ச்சிகள் நடந்தது? உங்க நினைவுக்கு வருகிற முக்கியமான நிகழ்ச்சி ஏதேன் தோட்டத்தில் நடந்த முக்கிய நிகழ்வுகள். ஒன்று, ஆதாம் ஏவாளுடைய முதல் பூர்வ குடி, பூர்வ இடம், அட்ரஸ் அதான் சரிங்களா? முதல் வீடு, மனிதர் இனத்தினுடைய முதல் வீடே ஏதேன் தோட்டம் அப்படின்னு ஒன்று. அடுத்து விருட்சத்தின் கனி வைக்கப்பட்டது, நன்மை தீமை அறியத்தக்கதாக விருட்சத்தின் கனி வைக்கப்பட்டது. சர்ப்பத்தினுடைய பேச்சை கேட்டார். முதல் பாவம் உள்ளே நுழைந்த இடம் ஏதேன் தோட்டம். வேற தோட்டத்திலிருந்து வெளியே தள்ளிடுறாரு. அங்கதான் நிர்வாணமாக சுத்தி தெரிந்த இடம், அங்கதான் மறைஞ்ச இடமும் அங்கதான். அங்கதான் தண்டனை வாங்கினது, அங்கதான் சபிக்கப்பட்டது. பூமி மனிதர்கள் சபிக்கப்பட்ட இடமும் ஏதேன் தோட்டம் தான். சுடரொளி பட்டயம் வைத்து வாசலுக்கு கெருபீன்கள் வைக்கப்பட்டு பத்திரமா உள்ள வரக்கூடாது, ஓடிப்போன்னு சொல்லி துரத்தி விடப்பட்டதும் அந்த இடத்துல இருந்துதான். இப்படி பல உயிரினங்கள் எல்லாம் அங்க இருக்கிறதும் அங்கதான் இருந்தது. ஏதேன் தோட்டத்துல எல்லா உயிரினங்களும் இருந்தது அப்படிங்கறத நம்ம பார்க்கிறோம். பண்படுத்த தொடங்கியது மனிதன் முதலாக உழைக்க தொடங்கின ஆபீஸ், வீடு அங்கதான், ஆபீஸ் அங்கதான். ஒர்க் ஃப்ரம் ஹோம் இப்ப நம்ம சொல்றோம் இல்லையா? அங்கே அவர் ஒர்க் ஃப்ரம் ஹோம் தான் பண்ணிருக்காரு. எங்க வீடோ அங்க இருந்தே அவர் உழைச்சிருக்கிறார் ஆதாம், சரிங்களா? ஒர்க் ஃப்ரம் ஹோம் அப்படிங்கிற விஷயமும் அங்கதான் நடந்தது. இப்படி பல நிகழ்வுகள் நடந்தது அப்படிங்கறத நம்ம பார்க்கணும் இல்லையா? சரி, இப்ப ஏதேன் தோட்டம் இந்த பூமி முழுவதையும் தேவன் படைத்தார். சூரிய சந்திரன் எல்லாம் படைத்தாரு, எல்லாம் நம்ம பார்க்கிறோம். மீன்கள், பறவைகள், நட்சத்திரங்கள், விலங்குகள், மனிதர்கள், பூக்கள், செடி கொடிகள், கனிகள், அவர் படைத்தது எல்லாம் இருக்குது. இப்ப ஏதேன் தோட்டம் எங்க இருக்கு? போன வாரம் நம்ம பார்த்தோம், போன வகுப்புல அவர் படைத்த அத்தனை 6 நாட்களில் அவர் சிருஷ்டித்தது ஏதாவது இன்னைக்கு காணாம போச்சா? எல்லாம் இருக்குது. ஏதாவது சில உயிரினங்கள் காணாம போயிருக்கும், அது நம்ம சேட்டையின் பொருட்டு இல்லையா? மனித இனத்தினுடைய அந்த தொந்தரவு தாங்க முடியாம சில உயிர்கள் ஸ்பீசிஸ் குறைஞ்சிக்கிட்டே போயிடும். ஸோ அது டைனோசரஸ் அப்படிங்கறதெல்லாம் இப்ப கிடையாது இல்லையா? ஒரு காலத்துல இருந்தது, அது அப்படி குறையும். சிட்டுக்குருவி இன்னும் ஒரு 10-20 வருஷத்துல அதுவும் இருக்காதுங்கிறாங்க. செல்போன் அந்த கதிர் இயக்கத்தினால அப்படின்னு சொல்லப்படுகிறது. ஸோ இதெல்லாம் காணாம போயிருது நம்ம பண்ற விளைவுகள் அப்படிங்கிறது. ஆனால் தேவன் படைத்த பறவைகள், விலங்குகள், பூக்கள், காய்கறிகள், தாவரங்கள், மனித இனங்கள், உயிரினங்கள், உயிரற்றவைகள் எல்லாம் இங்க இருக்குது. ஏதேன் தோட்டம் எங்க இருக்கு? ஒரு அழகான ஒரு பதில், சரியான ஒரு பதிலாகவும் நம்ம சொல்ல வேண்டிய விஷயம் என்னன்னா,
தேவன் அதை மறைத்து வைத்திருக்கிறார் அப்படிங்கிறது. ஒருவேளை திறந்து வச்சிருந்தாரு வண்டலூர் ஜூ மாதிரி அது ரோட்டு மேல அப்படியே இருந்துச்சுன்னா என்ன ஆயிரும்? எல்லாம் போயிருப்பாங்க. டிக்கெட் போட்டு வச்சிருப்பாங்க. 1000 ரூபாய் அப்படிங்கிறனால ஒரு மாலுக்கு போயிருவான், 10,000 ரூபாய்னாலும் போயிருவான், 1,00,000 ரூபாய் அப்படின்னாலும் போவான். ஏன்னா அதை சாப்பிட்டோம்னா மரணம் இருக்காது அப்படிங்கிற ஒரு வாழ்க்கை இருக்கும்போது நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியோடு இன்னொரு கனியும் இருந்தது. என்னது? ஜீவ விருட்சம். ஜீவ விருட்சம், லைஃப் ஆஃப் ஃப்ரூட் அப்படிங்கிறது. சோ அப்ப இந்த இந்த ஜீவ விருட்சத்தின் கனி அதுவும் இருந்ததுனால அதை எடுத்து சாப்பிட்டாங்கன்னா என்ன ஆயிரும்? மரணம் இருக்காது. அப்ப இந்த உலகத்துல பாருங்க, 3வது கோடீஸ்வரர்கள் அதிகம் உள்ள ஒரு நாடுன்னு நம்ம நாட்டை சொல்லியிருக்காங்க. உலகத்துல 3வது இடத்துல கோடீஸ்வரர்கள் அதிகமாக இருக்கிற நாடு, உலகத்துல தங்கம் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரே நாடு நம்ம நாடு தான். அப்படிங்கும்போது எத்தனை சவரன் பவுனு தங்கத்தையாவது வித்து நம்ம அந்த கனியை எடுத்து சாப்பிட வேண்டும் என்று விரும்புகிற ஒரு நிலைக்கு பேசுகிற நானும் நீங்களும் மாறிடுவோம். ஏன்னா உயிர் மேல அவ்வளவு ஆசை. மரணம் அப்படிங்கிறத வெறுத்து ஒதுக்கி ஓடணும் அப்படிங்கிறதுல எல்லாரும் ஒரே ஒருமித்த கருத்தோட கொள்கையோட இருக்கிறாங்க. எவ்வளவு ஆனாலும் பரவாயில்லைங்க, அதை நம்ம அதை வாங்கிடணுங்க. என் பிள்ளை, என் மனைவி, என் கணவன், பெற்றோர்கள் ஆஸ்பத்திரியில் இருக்காங்க, இந்த கனியை கொண்டு வந்து கொடுத்தாதான் உயிர் பிழைப்பாங்க அப்படின்னா நம்ம என்ன செய்யலாம்? சொத்தை வித்தாலும் என் பிள்ளையை காப்பாற்றணும் அப்படின்னு பெற்றோர்கள் நினைப்போம் இல்லைங்களா? ஸோ இதெல்லாம் நடக்கும். அதனால் ஐயா சொல்ற மாதிரி தேவன் அதை மறைத்து வைத்திருக்கிறார். காரியத்தை மறைப்பதோ தேவனுக்கு மேன்மைன்னு நீதிமொழிகள் வாசிக்கிறோம். அதனால மறைத்து வைத்திருக்கிறார். பட் மறைச்சு வச்சிருந்தாலும் எங்க இருக்குங்கிறதா நம்ம தெரியணும் இல்லையா? எங்க மறைச்சு வச்சிருக்கிறாரு அப்படிங்கறது நம்ம ஒருவேளை பரலோகத்திலையா பூமியிலையா அப்படின்னு சொல்லிட்டு இப்ப இந்த கேள்வியோட இப்ப இந்த ஏதேன் தோட்டத்தை மீண்டும் பார்ப்பதற்கான வாய்ப்பு நமக்கு கிடைக்குமா? ஏதேன் தோட்டத்தை பார்க்க முடியுமா? அழகான பதில் வாசிக்கலாம். வெளிப்படுத்தின விசேஷம் 2வது அதிகாரம் 7வது வசனம். வெளி 2:7. ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுவது காது உள்ளவன் கேட்கிறவன். ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவனுக்கு தேவனுடைய பரதீசின் மத்தியில் இருக்கிற ஜீவ வெளிச்சத்தின் கனியை புசிக்க கொடுப்பேன் என்று எழுது. பரதீசுனா என்னன்னு பார்த்தோம் பழைய பாடத்துல. பாரடைஸ். பரதீசுனா என்னன்னு பார்த்தோம். சரியான ஒரு வார்த்தை நம்ம சொல்றோம். பரதீஸ் என்றால் தோட்டம். நம்ம பார்த்தது என்னது? பாரடைஸ் அப்படிங்கிறது தோட்டம். சரிங்களா? பாரதீஸ் அததான் இளைப்பாறுதல் இடம். தோட்டத்துல நம்ம போய் இளைப்பாறுவோம். பார்க்குக்கு தானே போவோம் இளைப்பாற இல்லைங்களா? சோ பாரடைஸ், பரதீஸ்னா தோட்டம். பாருங்க அந்த வசனம் ரொம்ப தெளிவா இருக்குது. 2:7 தேவனுடைய பரதீசியில் மத்தியில் இருக்கிற ஜீவ விருட்சத்தின் கனி. அப்ப ஜீவ விருட்சம் எங்க இருக்குது? எங்க இருந்தது? இப்ப கவனிங்க எல்லாரும். ஜீவ விருட்சம் எங்கே இருந்ததாக நம்ம வாசித்தோம். நமக்கு எங்கே இருந்ததாக தெரியும். ஏதேன் தோட்டத்துல தான் ஜீவ விருட்சத்தின் கனி இருந்தது. இப்ப 2:7 வெளிப்படுத்தும் விசேஷம் என்ன சொல்றது? தேவனுடைய பரதீசியில் இருக்கிற பரதேசின் மத்தியில் இருக்கிற ஜீவ விருட்சத்தின் கனி. அப்ப ஜீவ விருட்சம் இருக்கக்கூடிய இடம் தான் என்னது? ஏதேன் தோட்டம். அப்ப பரதீசுனா என்னன்னு சொல்றோம் நம்ம? ஏதேன் தோட்டம். அவ்வளவுதான். அங்க மேட்ச் ஆயிருச்சு. அந்த வசனத்துக்கு நம்ம சொன்னதுக்கு மேட்ச் ஆயிருச்சு. 2:7 நம்ம சொன்ன வசனத்துக்கு மேட்ச் ஆயிருக்கு. தேவனுடைய தோட்டத்தில் இருக்கிற ஜீவ விருட்சத்தின் கனியை புசிக்க கொடுக்கும். இப்ப ஜெயம் கொள்ளுதல் இது எப்ப நடக்கும்? இனிமேதான் நடக்கும். ஜெயம் கொள்ளுகிறோம். அப்ப இனிமேதான் நடக்க போகுதுன்னா அவர் சொல்றாரு தேவனுடைய ஜீவ விருட்சத்தின் கனியை நான் புசிக்க கொடுப்பேன் அப்படிங்கிறார். அப்ப யாரெல்லாம் ஜெயம் கொள்ள போகிறார்களோ அவர்களுக்கு எல்லாம் என்ன கிடைக்க போகுது? ஏதேன் தோட்டத்தினுடைய அந்த ஜீவ விருட்சத்தின் கனி கிடைக்க போகிறது. கரெக்டா? இந்த வசனம் அப்படிதானே சொல்லுது. ஏதேன் தோட்டத்தினுடைய ஜீவ விருட்சத்தின் கனியை நான் புசிக்க கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டாருன்னா அப்ப அந்த மரத்தில் இருந்து கனிகளை நாம் புசிப்போம். ஓகேங்களா? கனியை தேவன் கொடுக்கிறார் அப்படிங்கிறது. எசேக்கியேல் 31:16. எசேக்கியேல் தீர்க்கதரிசியின் புத்தகம் 31வது அதிகாரம் 16வது வசனம். நான் அவனை
குழியில் இருந்தவர்களோடு கூட பாதாளத்தில் இறங்கப்படுகிறேன். அவன் விழுகிற சத்தத்தினால் ஜாதிகளை அதிர பண்ணினேன். அப்பொழுது பூமியின் தாழ்விடங்களில் ஏதேனின் விருட்சங்களும். ஏதேன் மரம் எங்க இருக்குங்கிற ஒரு குறிப்பு இங்க இருந்து பாருங்க. எங்க இருக்குதான்? பூமியின் தாழ்விடங்களில் உள்ள ஏதேனின் விருட்சம். பூமியின் தாழ்விடங்களில் நான் சொன்னேன் இப்ப எங்க இருக்குதுங்கிறத நம்ம இன்னைக்கு கண்டுபிடிச்சிருக்கிறோம். ஏதேன் தோட்டம் எங்கே இருக்கிறது? பூமியின் தாழ்விடங்களில் இருக்கக்கூடிய ஏதேன், அதனுடைய விருட்சம் தொடர்ந்து தண்ணீர் குடிக்கும் சகல மரங்களும் ஆறுதல் அடைந்தன. ஏதேனின் விருட்சங்கள் ஆறுதல் அடைந்தன என்று வசனம் இருக்குதா? இப்ப ஏதேன் தோட்டம் எங்க இருக்குன்னு பார்த்துட்டோம். பூமியின் தாழ்விடங்களில் எங்கேயோ தேவன் மறைச்சு வச்சிருக்கிறார். புதையலு பொக்கிஷம் மாதிரி மறைச்சு வச்சிருக்கிறார். இப்ப அந்த தாழ்விடங்கள் இருக்கக்கூடிய ஜீவ விருட்சங்கள் போன்ற மரங்கள் எல்லாம் ஆறுதல் அடைந்தன என்று வேதம் சொல்லுகிறது. இது தீர்க்க தரிசனம். இது இன்னும் நிறைவேறல. தீர்க்க தரிசனமாக தன்னுடைய தாசனுக்கு எசேக்கியேலுக்கு தேவன் சொல்லுகிற ஒரு காரியம். அப்ப ஒரு மரம் எப்பொழுது ஆறுதல் அடையும்? தண்ணீர் இருந்தா நல்லா. தண்ணீர் இருந்தா ஆறுதல் அடையுமா? தண்ணீர் இருந்தா செழிப்பா இருக்கும். எப்ப ஆறுதல் அடையும்? எப்ப அது தன்னுடைய நிறைவை அடைந்ததாக சந்தோஷப்படும்? நல்ல பலன் தரும்போது, நல்ல கனி கொடுக்கும் போது, நல்ல நிழல் கொடுக்கும் போது. ஒரு மரம் எப்பொழுது ஆறுதல் அடையும் அப்படின்னா, நான் நல்ல நிழல் கொடுக்கிறேன் இந்த ஜனங்களுக்கு, இந்த பிள்ளைங்களுக்கு விளையாடுறதுக்கான ஒரு நிழல் கொடுக்கிறேன், மரத்தை கொடுக்கிறேன் இல்லையா, அந்த மரப்பட்டைகள் கொடுக்கிறேன், கதவு செய்யறாங்க, ஜன்னல் செய்யறாங்க, மேஜை நாற்காலிகள் செய்யறாங்க, என்னுடைய மரத்திலிருந்து என்னிடத்திலிருந்து கனிகள் எடுத்து சாப்பிடுறாங்க. அப்ப நான் பிறந்ததற்கான பூர்வ ஜென்ம பலனா ஏதோ சொல்லுவாங்க இல்லையா, அதை நான் அடைந்து விட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு மரமும் நினைக்கிறீங்களா? இப்ப ஏதேன் தோட்டத்தினுடைய மரங்கள் எல்லாம் ஆறுதல் அடையாமல் இருக்கின்றன. ஏனென்றால் அதை சாப்பிடுவதற்கு ஆட்கள் இல்லை. அதில் இருக்கக்கூடிய கனிகளை உண்டு திருப்தியாகி அந்த மரங்களை வாழ்த்துவதற்கு ஆட்கள் இல்லை. இந்த ஆண்டில் நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த காலகட்டத்துல ஏதேன் தோட்டம் ஏதோ ஒரு இடத்துல தேவன் மறைத்து வைத்திருக்கிறார். ஏதோ ஒரு இடத்துல அந்த மரங்கள் எல்லாம் இருக்கிறது என்றால் அந்த மரங்கள் இன்று ஆறுதல் அடையாமல் இருக்கிறது. கரெக்டுங்களா? ஆறுதல் அடையணும். அதனுடைய பலன், அதனுடைய பிரதி பலன், நான் பிறந்ததற்கான பலனை நான் அடைந்து விட்டேன் என்று சொல்வது போல. எப்ப வந்து ஜஸ்டின் ஐயா வந்து எப்ப வந்து ஆறுதல் அடைவாரு? எல்லாரும் வந்துட்டாங்க பாஸ்டர், இன்னைக்கு நல்லா இருந்தது கிளாஸ் அப்படின்னா தான் அவருக்கு அந்த ஆறுதல் வரும் இல்லைங்களா? இயேசு கிறிஸ்து பாருங்க, மார்த்தாள் மரியாள் 2 பேர் இருக்கிறாங்க. இயேசு கிறிஸ்து ஒரு இடத்துல ஆறுதல் அடைகிறார். மரியாளை பார்த்து ஆறுதல் அடைந்தாரா? மார்த்தாளே அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டு பாரு, தேவையானது ஒன்றுதான், எனக்கு வந்து இதுதான் வேணும். ஐயோ ஆண்டவர் வந்துட்டாரு, அதை செய்யலாம், இதை செய்யலாம், சிக்கன் செய்யலாம், மட்டன் செய்யலாம், பிரியாணி வாங்கிட்டு வரலாம், ஒண்ணு வேணாம். நான் எதை விரும்புகிறேன், நீ சமைத்து போட்டு நான் சாப்பிட்டு திருப்தியாகி சூப்பர் சாப்பாடு இல்ல, நீ வந்து உட்கார்ந்து இருந்து நான் சொல்றதை கேட்டுட்டு போறதா நான் விரும்புகிறேன். அப்பதான் நான் ஆறுதல் அடைவேன் ஆண்டவர் சொல்றேன். அதுதான் அந்த பைபிள் ஸ்டடியில வரவங்களுக்கும் எங்களுக்கும் திருப்தி. ஆறுதல் ஆர்கனைஸ் பண்றவங்களுக்கும் வந்து உட்கார்ந்து கற்றுக்கொண்டதை ஏற்றுக்கொண்டார் ஆறுதல் அடைவோம், தேவனுக்கு நன்றி செலுத்துவோம். அதே போலதான் ஜீவனுள்ள அந்த ஜீவ விருட்சத்தினுடைய மரங்கள் இன்றைக்கு ஆறுதல் அடையாமல் இருக்கின்றன என்றால், அந்த மரத்தினுடைய நிழலிலே போய் தங்குவதற்கும், அந்த மரத்தினுடைய நிழலிலே பிள்ளைகள் விளையாடுவதற்கும், அந்த மரத்திலிருந்து வரக்கூடிய கனிகளையும் இலைகளையும் சாப்பிட்டு ஆரோக்கியமாக வாழ்வதற்கும் மக்கள் இல்லை. ஆகையால் தான் படைக்கப்பட்டது வீணாக இருக்கிறதாக அந்த மரங்கள் எல்லாம் ஜீவவிருட்சத்தின் மரங்கள் நினைத்துக் கொண்டிருக்கிறது. அதனாலதான் தேவன் தீர்க்க தரிசனமா சொல்றாரு, ஒரு காலம் வரும், அப்பொழுது அந்த ஜீவ விருட்சத்தினுடைய கனியை ஜனங்கள் புசிக்க கொடுப்பேன், அவங்க சாப்பிடுவாங்க, அப்பொழுது அந்த மரங்கள் ஆறுதல் அடையும். சரிங்களா? மரங்கள் ஆறுதல் அடையும். இன்னொரு வசனத்தை பாருங்க, ரொம்ப அழகான ஒரு வசனம். எசேக்கியேல் 47:12 47:12. நதியோரமாய் அதில் இக்கரையிலும் அக்கரையிலும் புசிப்புக்கான சகலவித விருட்சங்களும் வளரும். அவைகளின் இலைகள் உதிர்வதும் இல்லை, அவைகளின் கனிகள் கெடுவதும் இல்லை. அவைகளுக்கு பாயும் தண்ணீர் பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து பாய்கிறபடியினால் மாதந்தோறும் புது கனிகளை கொடுத்து கொண்டே இருக்கும். மாதந்தோறும் புது கனிகளை இந்த மரம் கொடுத்து கொண்டே இருக்கும்.
அவைகளின் கனிகள் புசிப்புக்கும் அவைகளின் இலைகள் அமிர்தத்துக்கும் மாணவைகள். அப்ப மாதந்தோறும் புது கனிகள் கொடுக்கிறது. அந்த இலைகளை சாப்பிட்டாலும் ஆரோக்கியம். அதுதான் வெளிப்படுத்துற விசேஷம் 22:2 வாசிக்கிறோம். வெளி 22:2 நகரத்து வீதியின் மத்தியிலும் ஒரு தரிசனத்தை யோவான் பார்க்கிறாரு. அப்பொழுது பரம எருசலேம் இறங்கி வருகிறது. இதோ அந்த நகரத்தினுடைய வீதியின் இரு மருங்கிலும் 12 விதமான கனிகளை தரும் ஜீவ விருட்சம் இருக்கு. 12 மாதங்களுக்கு 12 விதமான கனிகளை தரும் ஜீவ விருட்சம் இருக்கு இல்லையா? இப்ப நம்ம ஒவ்வொரு சீசனல் ஃப்ரூட்ஸ் சொல்லுவோம். இப்ப சம்மர் வந்துருச்சு அப்படின்னு சொன்னாலே மாம்பழ சீசன் வந்துடும் இல்லையா? சோ அப்ப ஒவ்வொரு சீசனுக்கு ஏற்ற மாதிரி ஒவ்வொரு பழம். சோ அதே போல 12 விதமான சீசனுக்கும் 12 விதமான கனிகளை கொடுக்கக்கூடிய ஜீவ விருட்சத்தின் கனிகள் வசிக்கும். அது மாதந்தோறும் தன் கனியை கொடுக்கும். அதுதான் எசேக்கியேல சொல்லப்பட்ட தீர்க்கதரிசனம். மாதந்தோறும் தன் கனியை கொடுக்கும். அந்த விருட்சத்தின் இலைகள் ஜனங்கள் ஆரோக்கியம் அடைகிறதுக்கு ஏதுவானவை. இலைகள், கீரை சாப்பிடுறோம் சொல்றோம் இல்லையா? கீரை சாப்பிட்டா நல்லது, கீரை சாப்பிடணும் அம்மா சொல்லிக்கிட்டே இருக்காங்கல்ல. இலைகள் ஆரோக்கியத்திற்கு உகந்தது. சரிங்களா? கனிகள் இல்ல, காய்கள் இல்ல, இலைகள் ஆரோக்கியத்துக்கு உகந்தது. அப்ப ஜீவ விருட்சத்தினுடைய கனிகள் இது எப்ப இது இனிமேல் நடக்க போகிறது தரிசனம். அன்பான சகோதரர் சொல்றேன், ஏதேன் தோட்டத்தை நம்ம பார்க்க போகிறோம். ஏதேன் தோட்டத்தில் இருக்கக்கூடிய ஜீவ விருட்சத்தினுடைய கனிகளை தேவனுக்கு சித்தமானால் ஜெயம் கொண்டோம் என்று சொன்னால் அவர்களுக்கு ஜீவ விருட்சத்தின் கனி அவர் புசிக்கு கொடுப்பார் என்றெல்லாம் தீர்க்க தரிசனங்கள் இருக்கிறது. தேவனுடைய அந்த அழகான ஏதேன் தோட்டத்தை மீண்டும் பார்ப்பதற்கான ஒரு வாய்ப்பு யாரெல்லாம் ஆசைப்படுறீங்க? அப்படின்னால் ஜெயம் கொள்ளும். ஜெயம் கொள்ளுகிறவர்களுக்கு தான் தேவனுடைய தோட்டத்து பரதீசின் மத்தியில் இருக்கக்கூடிய ஜீவ விருட்சத்தின் கனியை கொடுப்பேன் என்று சொல்றாரு. அப்ப நான் அந்த ஏதேன் தோட்டத்துக்குள்ள போனோம் இல்லையா? நான் எப்படி லீவ் விட்டா மண்டலூர் ஜூ அதுன்னு சொல்லிட்டு பசங்க போயிடுறாங்க இல்லையா? அது போல ஏதேன் தோட்டத்துக்குள்ள போகணும். அந்த தோட்டத்தின் மத்தியில் இருக்கக்கூடிய ஜீவ விருட்சத்தின் கனியை நாம் புசிக்க வேண்டும் என்று சொன்னால் நாம் ஜெயம் எடுக்க வேண்டும். சோ அது இனிமே நடக்க போகிற விஷயம். இப்ப அதுக்கு முன்னாடி ஏதேன் தோட்டத்தை நம்ம பார்க்க போகிறோம் என்கிற விசுவாசத்தோடு இப்ப பழைய ஏதேன் தோட்டம், ஏற்கனவே ஆதாம் ஏவாள் வாழ்ந்த அந்த ஏதேன் தோட்டத்தினுடைய காரியங்கள் நம்ம இப்ப கொஞ்சம் தியானிக்க போறோம். ஏற்கனவே சொன்ன மாதிரி இது முன்பு உள்ளவைகள் எல்லாம் நமக்கு போதனையாக எச்சரிப்பாக இருக்கிறது அப்படின்னு வாசிக்கிறோம். ரோமர் 15:4 1 கொரிந்தியர் 10:11 முன்பு எழுதப்பட்டவைகள் எல்லாம் நமக்கு போதனை, ஒரு லெசன் அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும் இல்லையா? சோ அதன் அடிப்படையில பார்க்கும்போது இங்கே ஏதேன் தோட்டத்தை குறித்த காரியங்கள், சில காரியங்களை நம்ம பார்க்க போறோம். நல்ல கவனிங்க, இது மிக மிக முக்கியமான ஒரு பாடம். இதுல இருக்கக்கூடிய நம்ம இது ஆதாம் ஏவாளை குறித்தோ ஆதியாகமம் 1, 2, 3 அதிகாரங்களை குறித்தோ வாசிக்காத, தியானிக்காத, பிரசங்கிக்காத ஊழியக்காரர்கள், விசுவாசிகள் இருக்க முடியாது. ஆனால் இந்த கோணத்துல நீங்க சத்தியமா நீங்க பார்த்திருக்கவே முடியாது. இந்த சப்ஜெக்ட் 50 வயசோ 80 வயசோ 90 வயசோ இந்த மாதிரியான ஒரு விளக்கத்தை, இந்த மாதிரியான ஒரு பாடத்தை இன்றைக்கு நம்ம கேட்க போறீங்க. இது எப்படிப்பட்ட ஒரு விஷயமாக இருக்க போகுதுங்கிறத நீங்க போக 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 அதை ரசித்து ருசித்து நீங்க பாருங்க அப்படிங்கிற ஒரு அழைப்போட நான் உங்களுக்கு அழைப்பு கொடுக்குறேன். நம்ம இந்த பாடத்துக்குள்ள போயிடலாம். ஏதேன் தோட்டத்தில் இருந்த 4 ஆறுகள் தலைப்பள்ளிக்கலாம். ஏன் 4 ஆறுகளை பார்க்க போறோம் அப்படின்னா, ஏதேன் தோட்டத்துல இருந்த உயிரினங்கள் நமக்கு தெரியும், ஆதாம் ஏவாள். ஏதேன் தோட்டத்தில் இருக்கக்கூடிய மற்ற உயிரினங்கள் நமக்கு தெரியும், விலங்குகள், பறவைகள் எல்லாம் நமக்கு தெரியும். ஏதேன் தோட்டத்துல வித்தியாசமான காரியம் ஏதாவது இருந்துச்சா அப்படின்னா வேற இல்ல. வித்தியாசமான காரியங்கள் அப்படிங்கிறது இல்ல. ஆதாம் இருந்தாங்க, ஏவாள் இருந்தாங்க, அவ்வளவுதான். வேற ஏதாவது வித்தியாசமான காரியங்கள் இருந்ததா அப்படின்னா இல்ல. தேவன் உலா போனாரு, சாத்தான் இருந்தான், சர்ப்பம் வந்தது, எல்லாம் இருந்தது. ஆனால் ஒரு வித்தியாசமான காரியம் ஏதேன் தோட்டத்தில் இருந்ததாக நம்ம வேதத்துல வாசிக்கிறோம். அததான் இன்னைக்கு பாடமா நம்ம பார்க்க போறோம். என்ன வித்தியாசமானதுன்னா, ஏதேன் தோட்டத்துல 4 ஆறுகள் ஓடியுது அப்படின்னு நம்ம பார்க்கணும். என்ன தோட்டத்துல ஆறு ஓடுறது பெரிய விஷயமா? ஒரு தோட்டத்துல ஒரு ஆறு ஓடுறதுங்கிறது ஒரு பெரிய விஷயமே கிடையாது இல்லையா? ஆனால் இந்த ஏதேன் தோட்டத்துல 4 ஆறுகள் ஓடியது அப்படின்னு சொல்லிட்டு வேதத்துல வாசிக்கிறோம். சரி, 4 ஆறுகள் ஓடியது அது பெரிய விஷயமா? இல்ல. 4 ஆறுகள் ஓடியது மட்டுமல்லாமல் அந்த 4 ஆறுகளுக்குள்ளாக 4 பெரிய ரகசியங்களை தேவன் உள்ளே வைத்திருக்கிறார். 4 பெரிய ரகசியங்களை தேவன் உள்ளே வைத்திருக்கிறார். அதுதான் இந்த பாடத்தினுடைய அதிசயமாக இருக்கிறது. அன்பானவர்களே,
நாம் அதற்கு முன்பாக அந்த அதிசயத்தை பார்ப்பதற்கு முன்னால் நிச்சயத்தை நம்ம வாசித்தரலாம். ஆதியாகமம் 2வது அதிகாரம் 10-14 வரை உள்ள வசனங்கள். ஆதியாகமம் 2:10-16. தோட்டத்துக்கு தண்ணீர் பாயும்படி ஏதேனிலிருந்து ஒரு நதி ஓடி அங்கிருந்து பிரிந்து 4 பெரிய ஆறுகளாயிற்று. நல்ல கவனிங்க. முதல் நதி அப்படி பிரிந்து ஒரு நதி ஓடி 4 பெரிய ஆறுகளாயிற்றான். முதலாம் ஆற்றுக்கு பைசோன் என்று பெயர். அது ஆவிலா தேசம் முழுவதையும் சுற்றி ஓடும். அவ்விடத்தில் பொன் விளையும். அந்த தேசத்தில் பொன் நல்லது. அவ்விடத்திலே பிதரோகும் கோமேதக கல்லும் உண்டு. ஓகே. இரண்டாம் ஆற்றுக்கு கீஹோன் என்று. இரண்டாம் ஆற்றுக்கு பைபிள்ல நீங்க அண்டர்லைன் பண்ணிக்கங்க. இது வரைக்கும் முன்னாடி அண்டர்லைன் பண்ணிருந்தா தெரியலையா? அதை போட்டுட்டுங்க. பைசோன் முதல் ஆறு 11வது வசனம். அடுத்து 13வது வசனத்துல இரண்டாம் ஆற்றுக்கு கீஹோன் என்று பெயர். அது எத்தியோப்பியா தேசம் முழுவதையும் சுற்றி ஓடும். மூன்றாம் ஆற்றுக்கு இதெக்கேல் என்று பெயர். 14வது வசனத்துல இருக்குது. அது அசிரியாவுக்கு கிழக்கே ஓடும். நாலாம் ஆற்றுக்கு அதே வசனத்துல ஐபிராத் என்று பெயர். சரிங்களா? சோ இப்படி 4 ஆறுகள் ஓடினது அப்படின்னு சொல்லலாம். இப்ப இதை நம்ம வாசித்து தியானிச்சிருக்கிறோம். 4 ஆறுகள். ஏதேன் தோட்டம் எவ்வளவு பெருசா இருக்குதுங்களா? 4 ஆறுகள் அப்படிங்கிறது. இப்ப இந்த 4 ஆறுகளுக்குள்ளாக தேவன் மிகப்பெரிய ஒரு தெய்வீக திட்டத்தை அதுல உள்ள வைத்திருக்கிறார். இன்றைக்கே அதை நம்ம பார்க்கிறோம். என்னது அப்படின்னா, அதுல முதல் விஷயம் நீங்க பாருங்க, பைசோன் நதி அப்படிங்கிறது 11:12 சொல்லப்பட்டிருக்கு. 11:12 முதலாம் ஆற்றுக்கு பைசோன் என்று பெயர். அந்த ஆற்றினுடைய பெயர் என்னங்க? பைசோன். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. 1. 2வது, அது எந்த தேசத்தை சுற்றி ஓடுதான்? அது ஆவிலா தேசம் முழுவதையும் சுற்றி ஓடக்கூடிய ஒரு ரிவர். அது ஏதேன் தோட்டத்துல புறப்பட்டு ஆவிலாங்கிற ஒரு நாட்டை சுற்றிலும் அந்த பைசோன் நதி ஓடுகிறது. 2. 3வது, அந்த இடத்திலே பொன் விளைகிறது. பைசோன் நதி ஆறு ஓடுகிற அந்த இடத்தை சுற்றிலும் பொண்ணு கோல்டு விளைதான், விளைச்சலாம் இல்லையா? பொன் விளைகிறது. 3வது. 4வது, அந்த தேசத்தினுடைய பொன் நல்லது. அது என்னதுங்க? அந்த தேசத்தினுடைய பொன் நல்லது. தேவன் அந்த தேசத்தின் பொன் நல்லதுன்னு சொன்னார்னா கண்டிப்பா ஏதோ ஒரு விஷயம் இருக்கு. அப்ப தேசத்தினுடைய பொன் நல்லது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. ரைட். 4வது. 5வது, அவ்விடத்திலே பிதோலாகும் என்னது? கோமேதக கல்லும் உண்டு. பிதோலாகு அப்படின்னு ஒண்ணு இருக்குதா? அடுத்து கோமேதக கல்லும் உண்டு அப்படின்னு சொல்லிட்டு இந்த காரியத்தை அங்க விளக்கி சொன்னார். சரி, இப்ப இந்த ஆவிலா தேசம்ங்கிறது எங்க? ஆவிலா தேசம் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா? நம்ம முதலாவது ஆள் ஆவிலா தேசம் அப்படிங்கிறது ஆசியா மைனர் என்று அழைக்கப்படுகிற துருக்கி தேசம் தான் ஆவிலா தேசம். ஆசியா மைனர் என்று அழைக்கப்படுகிற துருக்கி தேசம் தான் ஆவிலா தேசம். இப்ப 2வது, அதுல பொன் விளையுது. அந்த பொன் நல்லது அப்படின்னு சொல்லிட்டு அங்க சொல்றாரு இல்லையா? பொன் நல்லது. அடுத்தது 3வது நம்ம என்ன பார்த்தோம்? பிதோலாகு அப்படின்னு ஒரு விஷயத்த சொல்றாரு. பிதோலாகு, அது என்னதுங்க? பிதோலாகு அப்படின்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா, இத பெடிலியம் அப்படின்னு ஒரு ஆங்கில வார்த்தை சொல்றாங்க. பெடிலியம் என்கிற ஒரு வார்த்தை என்னது? இது ஒரு வகையான மரத்திலிருந்து வரக்கூடிய பிசின், ஒரு கம்மு, ஒரு வாசனை வீசக்கூடிய ஒரு பிசின். இப்ப சாம்பிராணிலாம் நம்ம வச்சிருப்போம் இல்லையா? சோ அதெல்லாம் ஒரு வகையான பிசின் தான். இப்ப நம்ம என்னது, இந்த முருங்கை மரத்துல இருந்து தான் பிசின் வரும், நம்ம பார்த்திருப்போம் சர்வசாதாரணமா. சோ இது போல இந்த மரத்திலிருந்து வரக்கூடிய ஒரு வகையான வாசனை தரக்கூடிய ஒரு பிசின் தான் இந்த பிதோலாகு என்கிற ஒரு விஷயம். சரிங்களா? பிதோலாகு அப்படிங்கிறது பெடிலியம் அப்படிங்கிற ஒரு வாசனை வீசக்கூடிய ஒரு பிசின் அப்படிங்கிறது. சரி, அடுத்து கோமேதக கல் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? சாடோனிக்ஸ் சொல்லப்படுகிற கோமேதக கல், நவரத்தினங்கள்னு சொல்லுவோம். அந்த நவரத்தினத்துல ஒரு கல் தான் என்னது? கோமேதக கல், சாடோனிக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. அது வெள்ளை கலர்ல இருக்கும். அதை சுத்தியில பாத்தீங்கன்னா சிவப்பு கலர்லயும் சாம்பல் கலர்லயும் கோடுகளோட அந்த கல் இருக்கும். கோமேதக கல் அப்படின்னு சொல்லிட்டு. யாராவது மோதிரம் எதாவது போட்டுருக்கீங்களா? பழக்கமா இல்லையா? விலையேறி போச்சு. சரி, அப்ப கோமேதக கல் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கல்லை
அதை வந்து நம்ம சொல்றோம். வெள்ளைக்கல்ல நம்ம பின்னாடி பார்க்கலாம் படத்துல. ஸோ வெள்ளை நிறத்துல இருக்கும், சிவப்பு சாம்பல் கலர்ல, பிரவுன் கலர், ஆஷ் கலர்லயும் சிவப்பு கலர்லயும் அதுல கோடுகள் வரி வரியா இருக்கும். ஸோ அதுதான் கோமேதக கல் அப்படின்னு சொல்லிட்டு அங்க சொல்றாங்க. ஸோ இதுதான் பைசோ நதி குறித்து அங்க விவரம். ரைட்டா? இது என்ன அப்படிங்கறத நம்ம பார்க்கிறோம். அடுத்து ரெண்டாவது ஒரு நதி ஆறு என்னது? கீகோன் 2:13. அதுல நீங்க பாத்தீங்கன்னா இரண்டாம் ஆற்றுக்கு கீகோன் என்று பெயர், அது எத்தியோப்பியா தேசம் முழுவதையும் சுற்றி ஓடும் அப்படின்னு சொல்றாங்க. வேற ஏதாவது டீட்டெயில் இருக்கா? முதலாவது ஆற்றுக்கு மட்டும் அவர் 4-5 விஷயத்த சொல்றாரு. ஆனா இந்த ரெண்டாவது ஆற்றுக்கு ஒரே ஒரு விஷயம் தான், எத்தியோப்பியா தேசம் முழுவதையும் சுற்றி ஓடும், அவ்வளவுதான். எத்தியோப்பியா தேசம் முழுவதையும் சுற்றி ஓடக்கூடியதுதான் இது. என்னது? இந்த கீகோன் நதி அப்படின்னு சொல்லிட்டு அங்க சொல்றோம். சரிங்களா? அது கீழே இருக்கு பாத்தீங்களா, அது கீகோன் ரிவர். சும்மா ஒரு புரிந்து கொள்வதற்காக அப்படி போட்டுக்கணும். எத்தியோப்பியா தேசம், இதுதான் எத்தியோப்பியா தேசம். இதை சுற்றிலும் இந்த கீகோன் நதி அப்படிங்கிறது இங்க ஓடுகிறது. சரியா? இதான் பைசோன். ஆவிலா தேசம் முழுவதையும் சுற்றி ஓடக்கூடியது பைசோன், முதலாவது ஆறு நதி. இரண்டாவது கீகோன் அப்படிங்கிற நதி, மூன்றாவது யூப்ரட்டிஸ், நாலாவது இதைக்கேல். சரி, இப்ப இந்த எத்தியோப்பியா தேசம் அப்படிங்கிறது என்னது அப்படின்னா, எப்படி இந்த கூஷ் வம்சம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, காமுடைய சந்ததி. ஆதியாகமம் 10:6 வாசிக்கலாம். ஆதியாகமம் 10:6. காமுடைய குமாரர் கூஷ் மிஸ்ராயிம். காம் யாருன்னு தெரியும் இல்லைங்களா நமக்கு? 10:1 இருக்குது. நோவாவினுடைய பிள்ளைகள் இல்லையா, 3 பிள்ளைகள், சேம், காம், யாப்பேத் அப்படின்னு சொல்லிட்டு. இப்ப இதுல காமுடைய பையன் தான் கூஷ். இந்த கூஷ் வம்சம் போய் செட்டில் ஆன இடம் தான் இந்த என்னது எத்தியோப்பியா தேசம். சரிங்களா? கூஷனுடைய சந்ததி, அதாவது காமினுடைய சந்ததி போய் தங்கி இருந்த இடம் தான் இந்த எத்தியோப்பியா தேசம் அப்படிங்கிற ஒரு விவரத்தை நம்ம பைபிள்ல இருந்து நம்ம எடுக்கணும். அவ்வளவுதான். சரி, இது எத்தியோப்பியா தேசம் முழுவதையும் சுற்றி ஓடும், அவ்வளவுதான். வேற பொண்ணு விளையுது அப்படின்னு அங்க சொன்னாரு, இங்க வெள்ளியாவது போடணும்ல, 2வது பரிசு வெள்ளி தானே வரணும், எதுவுமே இல்லை, எதுவுமே இல்லை. அப்ப என்ன அப்படிங்கிற விஷயமும் நமக்கு தெரியல, என்னன்னு தெரியல. சரி, நம்ம பார்ப்போம். என்ன 3வது நதி போயிடலாம், 6க்கு போயிடலாம். 14வது வசனம் என்னது? 3ஆம் ஆற்றுக்கு இதைக்கேல் என்று பெயர், அது அசிரியாவுக்கு கிழக்கே ஓடும் அப்படின்னு சொல்லிட்டு பாருங்க. அப்ப இதைக்கேல் அப்படிங்கிற ஒரு ரிவர் மேல போதுவாங்க. இது அசிரியாவுக்கு கிழக்கே ஓடுகிற ஒரு நதி அப்படிங்கிறது அதை மட்டும் தான் சொல்லியிருக்காங்க. வேற ஏதாவது விவரங்கள் இருக்கிறதா? இல்ல. 4வது பாருங்க, 4வது ஆற்றுக்கு போயிடலாம். அதே 14வது வசனத்துல 4ஆம் ஆற்றுக்கு ஐப்ராத் என்று பெயர், அது எங்க ஓடுது, என்ன விளையுது, ஏதாவது இருக்குதா? எங்க எதை சுற்றி ஓடுகிறது, என்ன விளைகிறது, ஏதாவது இருக்குதா? ஏதாவது ஒரு தகரமாவது, அங்க தங்கம் சொன்ன இங்க தகரமாவது வரணும்ல, எதுவுமே இல்லை. 4வது ஆற்றுக்கு ஐப்ராத் என்று பெயர், அவ்வளவுதான். வேற எந்த விவரமும் கொடுக்கப்படவில்லை. அப்ப முதல் கேள்வியே, ஏன் முதல் ஆற்றுக்கு அவ்வளவு விவரங்கள், 2வது ஆற்றுக்கு கொஞ்சம் விவரம், 3வது ஆற்றுக்கு அதை விட கொஞ்சம், 4வது ஒண்ணுமே இல்லை. அப்ப தேவன் இதை இப்படி எழுதி வைத்திருக்கிறார் என்றால், காரியத்தை மறைப்பது தேவனுக்கு வேண்மை, காரியத்தை ஆராய்வதோ ராஜாக்களுக்கு வேண்மை. அப்ப நாம் ராஜரீக ஆசாரிய வம்சங்களாக அழைக்கப்பட்டிருக்கிறோம் இல்லையா? ராயல் பிரீஸ்ட்ஹுட், ராஜரீக ஆசாரிய வம்சம். நாம் தான் ராஜா, நாம் தான் ஆசாரி. கரெக்டா? மெல்கிசேதேக்கின் வம்சம், இயேசு கிறிஸ்து, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுடைய வம்சம். சோ நாமும் அப்படிதான். 2 பேரும் ராஜாக்களும் அவங்கதான், ஆசாரியர்களும் அவங்கதான். பழைய ஏற்பாட்டுல மெல்கிசேதேக்கு ஒருத்தர் மட்டும்தான், புதிய ஏற்பாட்டுல கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஒருத்தர் மட்டும்தான். இன்னைக்கு நமக்கு மெல்கிசேதேக்கை போல, கிறிஸ்து இயேசுவை போல நமக்கும் அந்த பாக்கியம் கொடுக்கப்படும். நாம் தான் ராஜாக்களும் நாம் தான் ஆசாரியர்களாகவும் இருக்கிறோம். ராஜாவுடைய வேலையை ஆசாரியர் செய்யக்கூடாது, ஆசாரியனுடைய வேலையை ராஜா செய்யக்கூடாது. சரிங்களா? ஆனால் இன்று கிறிஸ்து இயேசுடைய கிருபை அவர் மூலமாக நமக்கு 2 போஸ்டிங்குமே நமக்கு கொடுக்கப்பட்டு 2 வேலையும் நம்ம செய்யக்கூடிய அளவுக்கு நமக்கு அதிகாரங்கள் கொடுக்கப்பட்டிருக்கு என்றால், நீங்களும் நானும் ராஜாக்கள் என்றால், காரியத்தை மறைப்பது தேவனுக்கு வேண்மை, காரியத்தை ஆராய்வதோ ராஜாக்களுக்கு வேண்மை. அப்ப ஏன் இதை இப்படி எழுதி வச்சிருக்காரு? ஒரு நதியில இவ்வளவு விவரங்கள், ஒரு நதியில பொன் விளைகிறது, ஒரு இதுல ஒண்ணுமே அப்படின்னா ஏதோ ஒரு காரணம் இருக்கும், கண்டிப்பா ஏதாவது ஒரு காரணம் இருக்கும் என்கிற ஒரு பார்வையில நம்ம இதை ஆராய்ந்து பார்க்கும்போது பெரிய 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 ரகசியங்களை இந்த
ஏதேன் தோட்டத்தின் 4 நதிகளுக்குள்ளாக வைத்திருக்கிறார். அந்த ரகசியங்கள் என்ன, அதெல்லாம் இன்னைக்கு பார்க்க போறோம். நமக்கான பாடங்கள் என்ன, ரகசியங்கள் என்ன அப்படிங்கறத நம்ம பார்க்க போறோம். முதல்ல நம்ம எங்க போறோம்? 2வது அதிகாரம் 10வது வசனத்தை வாசி. தோட்டத்துக்கு தண்ணீர் பாயும்படி ஏதேனிலிருந்து ஒரு நதி ஓடி அங்கிருந்து பிரித்து 4 பெரிய ஆறுகளாயிற்று. முதல்ல ஒரு விஷயம், ஒரு ரகசியம் என்ன அப்படின்னா, ஏதேனிலிருந்து ஒரு நதி ஓடி அங்கே இருந்து அதை 4 பெரிய ஆறுகளாக பிரிந்தது. ஒரு நதி புறப்பட்டு வந்து அது 4ஆ பிரியுது அப்படிங்கிற முதல் குறிப்பு. சோ இதை வைத்து பார்க்கும்போது ஏதேனிலிருந்து புறப்பட்ட முதல் நதி எது? அந்த நதியிலிருந்து 4 பெரிய ஆறுகள் வந்தது அப்படின்னு பைபிள்ல இருக்குது. அப்ப ஏன் இதை சொல்லணும்? ஒரு நதி எப்படி 4ஆ பிரியுது? சரி, பிரிந்தா ஏன் பிரியுது? ஏன் 4ஆ பிரியுது? ஏன் 5ஆவோ 8ஆவோ பிரியல? ஏன் 2ஆ பிரியல? 4 பெரிய நதிகளாக அது பிரிந்தது, ஆறுகளாக அது பிரிந்தது அப்படின்னு தேவன் எழுதி வைத்திருக்காருன்னா அதுல ஒரு ஸ்பிரிச்சுவல் மீனிங், ஒரு ஆவிக்குரிய அர்த்தம் என்ன அப்படிங்கிறத பார்க்கும்போது, ஏதேன் தோட்டத்துல ஒரு நதி என்பது எதற்கு அடையாளம் அப்படின்னா, வெளிப்படுத்தின விசேஷம் 17:15, வெளி 17:15 தண்ணீர் எதற்கு அடையாளமாக எழுதப்பட்டிருக்கிறது தீர்க்க தரிசனத்துல. பின்னும் அவன் என்னை நோக்கி, அந்த வேசி உட்கார்ந்திருக்கிற தண்ணீரை கண்டாயே, அவைகள் ஜனங்களும் கூட்டங்களும் ஜாதிகளும் பாஷைக்காரரும் ஆகும். தண்ணீரை பார்க்கிறாயே, அந்த தண்ணீர் என்ன அப்படின்னா ஜனங்கள். அப்ப வேதத்துல தீர்க்க தரிசனங்கள்ல தண்ணீரின் மேலே ஒரு வேசி உட்கார்ந்து இருப்பதை போல நீ பார்த்தியே. அந்த தண்ணீர் என்ன தெரியுமா? வேசி குறித்து அங்க சொல்லப்படுகிறது. தண்ணீர் என்ன தெரியுமா? அந்த தண்ணீர் வந்து ஜனங்களுக்கு அடையாளம். கூட்டத்தாரும் பாஷைக்காரரும் ஜாதிகளும் ஜனங்களுமாக இருக்கிறார்கள். பீப்புள் ஆஃப் தி எர்த், உலகத்தினுடைய ஜனங்கள். அப்ப தண்ணீர் எதற்கு அடையாளங்க? ஜனங்களுக்கு. தீர்க்க தரிசனத்துல தண்ணீர் வந்து ஜனங்களுக்கு அடையாளம். இப்ப அப்படி பொருத்தி பாருங்க, ஒரு நதி புறப்பட்டு 4 பெரிய ஆறுகளாக பிரிந்தது என்பது எதற்கு அடையாளமாக இருக்குது? ஜனங்களுக்கு அடையாளமாக இருக்குது. ஒரு நதி புறப்பட்டது. அந்த ஒரு நதி எது? இப்ப சொல்லுங்க. ஏதேன் தோட்டத்திலிருந்து புறப்பட்ட ஒரு நதி 4 ஆறுகளாக புறப்பட்டது. ஆறுகள் தண்ணீரா பிரிஞ்சு வந்துச்சுங்க அப்படின்னா அந்த ஒரு நதியினுடைய பெயர் ஆதாம். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 17:26. அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 17:26. சகல ஜனங்களையும் அவர் ஒரே இரத்தத்தினாலே பூமியின் மீதெங்கும் குடியிருக்க செய்தார். அப்ப மனித ஜாதி ஜனங்கள் எல்லாரும் ஒரே ரத்தத்தில் இருந்து பிறந்து வந்தவர்கள். அததான் இங்க நம்ம ஆதியாகமம் 2:10 வாசித்தோம். ஒரு நதியிலிருந்து பிரிந்து வந்தவர்கள். கரெக்டா? இங்க நம்ம 17:26 அப்போஸ்தலர் வாசித்தது ஒரு ரத்தத்தில் இருந்து பிரிந்து வந்தவர்கள். அந்த ஒரு ரத்தம் என்னது? ஆதாமினுடைய ரத்தம், ஆதாமினுடைய வித்து. அப்ப ஆதாமில் இருந்து பிரிந்து வந்தவர்கள் தான் இன்றைக்கு இருக்கக்கூடிய ஜனங்கள் எல்லோரும். அது போல ஏதேன் தோட்டத்துல ஒரு நதியிலிருந்து 4 பெரிய ஆறுகள் புறப்பட்டது என்றால் அந்த ஒரு நதி ஆதாமை குறிக்கிறது. அன்பான சொல்லுங்கள், அதிலிருந்து 4 பெரிய ஆறுகள் பிரிகிறது என்றால் 4 பெரிய கூட்டங்களை அது குறிக்கிறதாக இருக்கிறது. இந்த உலகத்திலே வாழுகிற அத்தனை 700 கோடி ஜனங்களையும் இப்ப 4 குரூப்பா பிரிச்சு நம்ம உட்கார வைக்க போறோம். அந்த 4 குரூப்ல நீங்கள் நான் எந்த குரூப்ல இருக்கிறோம் அப்படிங்கறத கடைசியில அடையாளம் கண்டுபிடிக்க போறோம். ஒருவேளை தேவனுக்கு பிரியமில்லாத குரூப்ல இருக்கிறோம் அப்படின்னா குரூப் விட்டு குரூப் மாறுறது. சரிங்களா? 10th ரிசல்ட் வந்தோடனே குரூப் நம்ம அட்மிஷன் கேட்போம் இல்லையா? எனக்கு அந்த குரூப் தான் வேணும், இந்த குரூப் வேணாம், இந்த குரூப் கொடுத்தாலும் இல்ல எனக்கு இந்த குரூப் தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு விளையாட்டோம். ஆமான்னு சொல்லுவோம் இல்லைங்களா? ஸ்டார்டிங்லயே மாறிடணும். நீங்க 11th ஆரம்பிச்சு 3 மாசம் கழிச்சு இல்ல நான் குரூப் மாத்துறேன் அப்படின்னா சாரி சார்ன்றுவாங்க. நீங்க ஒரே வாரத்துல நீங்க முடிவு பண்ணிடலாம். ஃபீஸ் கட்டுறதுக்கு முன்னாடி முடிவு பண்ணிடலாம்.
இல்ல ஜாயின் பண்ணி ஒரு வாரத்துல கூட நீங்க முடிவு பண்ணிடலாம். எனக்கு செட் ஆகுது, இந்த பாடம் ரொம்ப கஷ்டமா இருக்குது, அதனால நான் வேற குரூப் போயிடுறேன். ஓகே, ஒரு வாரம் தான் நான் அது நீ மாறிக்கலாம், பிக்கப் பண்ணிடுவாங்க அந்த பாடத்தை அப்படின்னு ஸ்கூல்ல மாத்திடுவாங்க. ஒரு வருஷம் கழிச்சு, 2 வருஷம் கழிச்சு, 5 வருஷம் கழிச்சு, 10 வருஷம் கழிச்சு நான் குரூப் வேற குரூப் எடுத்திருக்கலாம் அப்படின்னு நினைச்சு கவலைப்படலாமே ஒழிய பிரயோஜனம் இல்லை. அதை தான் நம்ம கடைசியில் இங்கே பார்த்து முடிக்கிறோம். அப்போ ஒரு நதி 4 பெரிய ஆறுகளாக வந்ததுங்கிறது ஒரு இனம் ஆதாமுடைய வம்சத்திலிருந்து 4 பெரிய குழுக்கள் இந்த உலகத்துல இருக்கிறது. இன்னைக்கு இருக்கக்கூடிய அத்தனை கோடி ஜனங்களும், அத்தனை கோடி தேசத்தாரும் பாஷைக்காரரும் இந்த 4 குழுக்கள் இருக்கிற போறாங்க. ஏன்னா இதுதான் ஆர்டர், வரிசை. பாருங்க 1 கொரிந்தியர் 15வது அதிகாரத்துல ஒரு வரிசையை குறித்து தேவன் சொல்றாரு. 15:23 15:23 உயிர்ப்பிக்கப்படுதல் நடக்கும்போது, உயிர்த்தெழுதல் நடக்கும்போது தன் வரிசையிலே உயிர்ப்பிக்கப்படுவான். உயிர்த்தெழுதல் ஞாயிறு கொண்டாடணும் இல்லையா? இதை யாராவது பேசியிருக்கோமா? தன் வரிசையிலே உயிர்ப்பிக்கப்படுவான். உயிர்த்தெழுதல் நடக்கும் கடைசி நாளிலே என் சகோதரனும் உயிர்த்தெழுவான் ஆண்டவரே. யார் சொன்னது? சொல்றாங்க இல்லையா? ஆண்டவர் லாசரு குறிச்சு மரணத்தை குறித்து உயிர்த்தெழுவான், சகோதரன் உயிர்த்தெழுவான் சொல்லும் போது, அப்ப உயிர்த்தெழுதல் கடைசி நாளிலே அவனவன் தன் வரிசையிலே உயிர்ப்பிக்கப்படுவான். இத நீங்க கொஞ்சம் தியானிங்க. இது இந்த உயிர்த்தெழுதல் பாடம் எடுக்கும் போதுதான் இதை குறித்து நம்ம எக்ஸ்பிளைன் பண்ண முடியும். அதனால இதை நீங்க தியானிங்க. தன் வரிசையில் உயிர்ப்பிக்கப்படுவான். நீங்க எல்லாம் ஒரு வரிசை, அவரெல்லாம் ஒவ்வொரு வரிசை, அவரவர்கள் ஒரு வரிசை இருக்குது. அந்த வரிசை என்ன வரிசைன்னு கண்டுபிடிக்கணும். எந்த வரிசையில் நாம் உயிர்ப்பிக்கப்படுவோம் அப்படிங்கறதெல்லாம் இருக்குது விஷயம். சரிங்களா? நான் ஒரு சின்ன க்ளூ கொடுத்துட்டு நீங்க தியானிங்க. தியானிச்சு வேதத்துல இருக்கக்கூடிய உயிர்த்தெழுதல் என்கிற ஒரு வார்த்தையை நீங்க மொபைல்லையோ அல்லது கூகுள்லயோ அல்லது அந்த புக்கு நான் சொன்னே ஒரு புக்கு, அந்த புக்கெல்லாம் வாங்கி வச்சிருந்தீங்கன்னா உயிர்த்தெழுதல்ங்கிற அந்த வார்த்தை எங்க வசனம் எங்கெல்லாம் வருதுங்கிறத கண்டுபிடிக்கும் போது அதுல உங்களுக்கு எல்லா விஷயமும் அதுல தெளிவா தெரியும். ஒரு 6 அமர ஒரு விடுமுறை நாள்ல உட்காந்து அதை குறித்து நீங்க ஆராய்ந்து பாருங்க. தன் வரிசையில உயிர்ப்பிக்கப்படுவான். நான் உங்களுடைய மனதை வரிசை என்கிற வார்த்தைக்கு நேராக திருப்ப விரும்புகிறேன். ஏதோ ஒரு அந்த மேட்டருக்குள்ள போயிடாம வரிசை அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு, ஆர்டர்னு ஒண்ணு இருக்குது. அப்ப நான் என்ன சொல்றேன், இந்த ஒரு ஆறு, ஒரு நதி 4 ஆறுகளாக பிரிந்ததுன்னா அதுல ஒரு வரிசை இருக்குது, ஒரு ஒழுங்கு இருக்குது. சரிங்களா? அததான் உயிர்த்தெழுதலையும் ஆண்டவர் செய்யறார். தேவன் ஒழுங்கின் தேவன் இல்லையா? ஒழுங்காதான் எல்லாம் செய்வார். சோ அப்ப ஒழுங்கு பிரகாரமாக உயிர்த்தெழ வைக்கிறவர் ஒழுங்கு பிரகாரமாக தான் படைத்தும் வைக்கிறார், பிறக்கவும் வைக்கிறார். அந்த பிறத்தலின் காரியங்கள் தான் இந்த 4 ஆறுகளாக பிரிந்து வருகிற காரியம் அப்படின்னு சொல்லி. இப்ப 4 ஆறுகளை குறிச்சு பார்க்கலாமா? ரைட். இப்ப முதல் நதிக்கு போயிடலாம். பைசோன் நதி, அதை வாசிக்கலாம். 2:11-12. 11 முதல்ல முதல் ஆற்றுக்கு பைசோன் என்று பெயர். சோ இப்ப நம்ம அதை பார்க்கிறோம். முதலாவது ஆற்றுக்கு பைசோன், அது ஆவிலா தேசம் முழுவதையும் சுற்றி ஓடுகிறது அப்படிங்கிற விஷயத்தை நம்ம பார்க்கணும். இங்க இருக்கு இல்லையா ஆவிலா அப்படின்னு சொல்லி, இந்த தேசம் முழுவதையும் சுற்றி ஓடுகிறது அப்படின்னு சொல்லி. இப்ப இந்த ஆவிலா தேசம் எந்த ஊருன்னு சொன்னோம்? ஆசியா மைனர் என்று ஒரு காலத்தில் சொல்லப்பட்ட துருக்கி. பழைய மேப்ல எல்லாம் ஏசியா மைனர்னு இருக்கும். இப்ப அது துருக்கி அப்படின்னு சொல்லிட்டு அது பேரை மாத்திட்டாங்க. இப்ப நீங்க ஆசியா மைனரை நீங்க மேப்ல தேடிங்கன்னா இருக்காது, துருக்கி தேசம் அப்படிங்கறது இருக்குது. இஸ்தான்புல் அதெல்லாம் ரொம்ப புகழ் வாய்ந்த ஒரு நகரம், துருக்கி நாடு அப்படின்னு சொல்லி. சரி, இப்ப இந்த ஆவிலா தேசத்தை சுற்றி ஓடுகிறது. இப்ப நான் அந்த கேரக்டர்லாம் சொல்ல போறேன், நீங்க எந்த குரூப்னு கண்டுபிடிக்கணும். சரிங்களா? எந்த குரூப் இது, யாரை குறிக்குது அப்படிங்கிறது. ஆவிலா தேசத்தை சுற்றி ஓடக்கூடிய ஒரு ரிவர்னு சொல்லிட்டாரு. அப்ப அந்த ஆவிலா தேசம்ங்கிறது துருக்கின்னு நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். வேதத்துல இருந்து வசனத்துல தான் எடுத்து கண்டுபிடிச்சோம் துருக்கி. இப்ப இந்த துருக்கியினுடைய விசேஷமான ஒரு விஷயம் என்ன? வேதத்துல சொல்லப்பட்ட விஷயங்கள். துருக்கின்னு சொன்ன உடனே நினைவுக்கு வர வேண்டிய ஒரு விஷயம், நீங்க ஏதேன் தோட்டத்தை விட்டுருங்க. ஏதேன் தோட்டத்தை 7 மலைகளை குறித்து துருக்கியா? 7 மலைகள் 7 குன்றுகள் இருக்கக்கூடிய இடம். வெளிப்பட்ட விஷயம் சொல்லப்பட்டாங்க. துருக்கியா ரோம். 7 குன்றுகள் 7 மலைகள், சிட்டி ஆஃப் 7 ஹில்ஸ் என்று ரோம் தான் சொல்றாங்க. வேற மிக மிக முக்கியமானது, அதுவும் நம்ம கடைசி காலகட்டத்தில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறவர்களுக்கு இது ரொம்ப விசேஷமான ஒரு வார்த்தை. நாடு துருக்கி.
வெளிப்படுத்தும் விசேஷம் 1-2 அதிகாரங்கள்ல சொல்லப்பட்டிருக்கிற 7 சபைகள், அந்த 7 சபைகளும் துருக்கி தேசத்துல தான் இருக்கு. ஞாபகம் இருக்கா? ஏதாவது ஒரு சில சபைகள் ஏன் சபைவா நல்ல வேலை, பிரைஸ் லார்ட். நம்ம சர்ச் ஆஃப் காட், சர்ச் ஆஃப் சர்ச் ஆஃப் பிரைஸ் அதுன்னு சொல்லிருவீங்களோன்னு பார்த்தேன். நல்ல வேலை, பிரைஸ் லார்ட். அந்த சபைகள்லாம் இங்க வரவே வராது, சரிங்களா? அப்ப தேவனுடைய திட்டத்துல 7 திருச்சபைகள் வெளிப்படுத்தும் விசேஷம் 1-2-3 அதிகாரங்கள்ல சொல்லப்பட்டிருக்கிற அந்த 7 திருச்சபைகளும் காணப்படுகிற ஒரு தேசம் தான் துருக்கி, சரிங்களா? கடைசி சபை என்னதுங்க? 7வது சபை பெர்கமுவா, லவோதிக்கேயா சபை, லவோதிக்கேயா சபை. அப்ப இந்த 7 சபைகளும் 7 தூதர்களும் 7 விதமான காலகட்டங்களை குறிக்கிறது. எல்லாம் இது ஒரே காலகட்டம் இல்ல, எல்லாம் 2025 அப்படி இல்ல. 7 விதமான காலகட்டங்கள், 7 விதமான தூதர்கள், 7 விதமான சத்தியங்கள், இதெல்லாம் இருக்குது. அதை வெளிப்படுத்தும் விசேஷம் பார்க்கும்போது பார்க்கலாம், அதே சுத்தமான. சோ அப்ப அந்த 7 சபைகளும் இருக்கக்கூடிய இடம். இப்ப இந்த ஆவிலா தேசத்தை சுற்றி ஓடுகிறது தான் இது என்ன நதி? பைசோ நதி, முதலாவது நதி. இப்ப ஆவிலாங்கிறது துருக்கின்னு சொல்லிட்டோம். துருக்கினா என்னன்னா 7 சபைகள் கொண்ட ஒரு தேசம். இப்ப 7 சபைகள் கொண்ட அந்த பகுதியை சுற்றிலும் ஓடிக்கொண்டிருக்கிறவர்கள், கண்டுபிடிங்க, சபைகளை சுற்றி ஓடிக்கொண்டு இருக்கிற ஒரு கூட்டத்தை இது இந்த குரூப் குறிக்கிறது. ஒரு க்ளூ கொடுக்குறேன். எத்தனாவது க்ளூல நீங்க எத்தனாவது இந்த விடையை கரெக்டா கண்டுபிடிக்கிறீங்க? முதல் க்ளூ கொடுத்தேன், சரியா? 1. இப்ப அடுத்த 2. முதல் கேரக்டர் பார்த்துட்டோம். என்ன கேரக்டர்? சபைகளை சுற்றி 7 சபைகள் இருக்கக்கூடிய அந்த பகுதியை சுத்தி 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 வருவாங்க. நாய்க்குட்டி நம்ம காலை சுத்தி வர மாதிரி, பூனைக்குட்டி நம்ம காலை உரசிக்கிட்டே வரும் இல்லையா? அது போல இந்த 7 சபைகளையும் சபைகளை சுற்றி வரக்கூடிய ஒரு கூட்டம் 1. அவர்களை இது குறிக்கிறதா இருக்குது. அடுத்து 2வது ஒரு குறிப்பு என்ன பைபிள்ல வாசிக்கிறோம்? பைகோன் என்று பெயர். அது ஆவிலா தேசம் முழுவதையும் சுற்றி ஓடும். அவ்விடத்திலே பொன் விளையும், அந்த தேசத்தின் பொன் நல்லது. 2வது காரியம், பொன் விளையும் பூமி எது? ஆவிலா தேசம். அந்த ஆவிலா தேசத்தில் பொன் விளையும். இப்ப ஆவிலா தேசத்துலதான் என்ன இருக்குன்னு பார்த்தோம்? சபைகள். 7 வெளிப்படுத்தும் விசேஷம் சொல்லப்பட்ட 7 முக்கியமான சபைகள், 7 காலகட்டங்களில் சொல்லப்பட்ட சபைகள். இந்த காலகட்டத்தில் நம்ம எல்லாம் வந்துடுறோம், சரிங்களா? இந்த சபைகள் எல்லாம் இருக்கக்கூடிய இடத்துலதான் என்ன விளையுதான்? பொன் விளையுது. அப்ப சபைகள் இருக்கிற இடத்துல பொன் விளையுது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குறிப்பை இங்க தேவன் எழுதி வைத்திருக்கிறார். அப்படின்னா இந்த பொன் எதற்கு அடையாளமாக இருக்கு? ஆவிலா தேசம் எதற்கு அடையாளம் பார்த்துட்டோம்? சபைகள், 7 சபைகள். ஏன்னா பூரணம், மொத்த சபைகள். அப்ப இதுல பொன் விளைகிறதுனா, பொன் சபைகள்ல பொண்ணு விளையுதுன்னா என்னது? அப்ப பொண்ணுன்னா என்ன? சபைக்கும் பொண்ணுக்கு ஏதாவது சம்பந்தம் இருக்குதா? இல்ல. அப்ப சபைகளிலே பொன் விளைகிறதுனா பொன் எதற்கு அடையாளம்? 1 பேதுரு 1:7. 1 பேதுரு 1:7. அழிந்து போகிற பொன் அக்கினியினாலே சோதிக்கப்படும். அதை பார்க்கிலும் அதிக விலையேற பெற்றதாய் இருக்கிற உங்கள் விசுவாசம் சோதிக்கப்பட்டு இயேசு கிறிஸ்து வெளிப்படும் போது உங்களுக்கு புகழ்ச்சியும் கனமும் மகிமையும் உண்டாக காணப்படும். அப்ப இங்க பொண்ணை எதற்கு அடையாளமா சொல்றாரு? விசுவாசத்துக்கு அடையாளமா சொல்றாரு. அடுத்து 1 யோவான் 3:2. 1 யோவான் 3:2. பிரியமானவர்களே, இப்பொழுது தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம், இனி எவ்விதமாய் இருப்போம் என்று இன்னும் வெளிப்படவில்லை. ஆகிலும் அவர் வெளிப்படும் போது அவர் இருக்கிற வண்ணமாகவே நாம் அவரை தரிசிப்பதினால் அவருக்கு ஒப்பா இருப்போம் என்று அறிந்திருக்கிறோம். அவர் வெளிப்படும் போது நாம் அவரை தரிசிப்போம். எப்படி தரிசிப்போம்? அவர் இருக்கிற வண்ணமாகவே தரிசிப்போம். அவர் எப்படி இருக்கிறார்? பொன்னை போல விளங்குகிறார் இல்லையா? அவர் பொன்னை போல விளங்குகிறார். இருக்கிறதுலே ரொம்ப ஹையஸ்ட் அப்படின்னு சொன்னா அதுதான் நம்ம சொல்ல முடியும். தகரம், கப்பா, வெண்கலம் அப்படிலாம் சொல்ல முடியுமா? இல்ல. அப்ப தேவன் பொன்னை போல விளங்குகிறார். அவர் இருக்கிற பிரகாரமாகவே நான் அவரை மாறி நான் தரிசிக்க போகிறேன்னா, அவர் பொன்னாக விளங்குகிறார் அப்படின்னா நானும் பொன்னாக தான் மாறணும். அவரோடு இணையணும்னா நான் பொன்னாக தான் மாறணும். ரைட்டா? அப்ப பொன்னாக நாம் மாறுகிறது நம்முடைய கேரக்டர். விசுவாசத்திலிருந்து நம்முடைய கேரக்டர் ஆரம்பிக்குது.
நம்முடைய குணலட்சணங்கள் பொண்ணுக்கு அடையாளம். இன்னொரு வசனம் ரோமர் 8:29. நம்முடைய குமாரன் அநேக சகோதரருக்குள்ளே முதற் பேரானவராய் இருக்கும் பொழுது தேவன் எவர்களை முன்குறித்தாரோ அவர்களை தமது குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாய் இருப்பதற்கு முன்குறித்திருக்கிறார். சாயலுக்கு ஒப்பாக முன்குறித்திருக்கிறார். அன்பானவர்களே, எவர்களை தேவன் இந்த உலகத்திலே பிதாவாகிய தேவன் முன்குறித்திருக்கிறாரோ அவர்கள் எல்லாரும் இயேசு கிறிஸ்துவின் சாயலாக மாற வேண்டும். சாயலுக்கு ஒப்பாக முன்குறித்திருக்கிறார். கிறிஸ்துவின் சாயலாக மாற வேண்டும், கிறிஸ்துவை போல மாற வேண்டும். அதான் கிறிஸ்தவன் கிறிஸ்தவள் அப்படின்னு நம்ம பார்த்தோம். ஒரு பாடம் பார்த்தோம் இல்லையா? நாம் ஏன் கிறிஸ்தவராக இருக்க வேண்டும் அப்படின்னு ஒரு பாடத்தை பார்த்தோம். அப்ப கிறிஸ்து அவன் கிறிஸ்தவள் என்பது என்னது? இயேசு கிறிஸ்துவினுடைய சாயலை தரித்தல், கிறிஸ்துவை போல மாறுதல். கொஞ்சம் கொஞ்சமாக யாரும் கிறிஸ்து கிடையாது, ஆனால் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம என்ன பண்ணணும்? கிறிஸ்துவை போல மாறுதல். யாரை தேவன் முன்குறித்திருக்கிறாரோ அவர்களை எல்லாம் தன்னுடைய குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாக மாற்றுகிறார். அப்ப நம்ம கவனிக்கலாம். இங்க ஒருவேளை நம்ம புது கூட்டமாக இந்த இடத்துல கூடி வந்திருக்கிறோம். இப்போ ஒரு சில வாரங்கள்ல ஒருவர் கவனித்து பார்க்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். அப்போ சகோதரர்கள் சகோதரிகள் நம்ம பார்க்கும்போது இவர்கள் எல்லாம் இந்த பந்தயத்துல வந்துருவாங்க, இவங்க எல்லாம் வரமாட்டாங்கன்னு ஒரு ஜட்ஜ்மெண்ட் போட்டு வைக்கலாம். நம்ம நேரம் போட்டு வச்சிருப்போம், ரைட்டா? போடணும். போட்டுட்டு நான் ஏன் இவர் இந்த பிரதர் வந்து இந்த ஓட்டத்துல வந்துருவாரு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னா, அப்ப அவரிடம் இருக்கிற என்ன குணங்கள் இந்த ஓட்டத்துக்குள்ளாக இவரை கொண்டு வர்றது சேர்க்குது. அப்ப அந்த குணத்தை நான் எடுத்துக்கொள்ளணும். ஒருவேளை என்னிடத்துல இல்லைன்னா அந்த குணத்தை நான் எடுத்துக்கொள்ளணும். இல்ல இந்த குணத்தோட இந்த பிரதர் இருக்காங்க, இந்த சிஸ்டர் இருக்காங்க, இவங்க அங்க வர முடியாது. அப்படி என்றால் இங்கே அங்க நம்ம பார்க்கிறோம், இங்கே அது குணலட்சணத்தை குறிப்பதாக இருக்கிறது. அன்பானவர்களே, அவருடைய சாயலுக்கு ஒப்பாக மாறுதல், நாம் மாறுதல். பொன் என்பது சபையை சுற்றி விளைகிறது. அந்த பொன் நல்லது என்று அங்க வேதத்தில் நம்ம வாசிச்சோம் 2:12 இல்லையா? பொன் நல்லது, அந்த தேசத்தின் பொன் நல்லது. ஏன் தேசத்தினுடைய பொன் நல்லது? அவருடைய பொண்ணுங்கிறது சாயலை குறிக்கிறது, கிறிஸ்தேசனுடைய சாயலை அது குறிக்கிறதாக இருக்குது நம்ம பார்க்கிறோம் இல்லையா? அப்ப ஏன் தேசத்தினுடைய பொன் நல்லதுன்னா, அவருடைய சாயலை பெற்றோம் என்றால் தான் நம்ம என்ன பண்ண முடியும்? அவரை போல நம்ம மாற முடியும். சரிங்களா? அவரை போல நம்ம மாற முடியும். நம்ம இந்த பிபிடியை மறந்தாச்சு. ஸோ ஒரு நதி 4 ஆறுகளாக பிரிக்கிறது நம்ம பார்த்தோம் இல்லைங்களா? ஸோ ஒரு நதி புறப்பட்டு அங்கே ஜனக்கூட்டங்கள், தண்ணீர் என்பது தம்பி வாசம் இல்லையா, ஜனக்கூட்டங்களை குறிக்கிறதாக இருக்கிறது அப்படின்னு நம்ம பார்க்கணும். சரி, இப்ப ஏதேன் தோட்டத்துல பாத்தீங்கன்னா அது முதலாவது உலகத்தில் நடந்த நிகழ்ச்சி. அப்ப இதுதான் இந்த ஒரு நதி புறப்பட்டு 4 நதிகளாக அது பிரிக்கிறது. பைசோன், கீகோன், இலைக்கேல், ஐப்ராத் என்று ஒரு நதி புறப்பட்டு 4 ஆறுகளாக அது பிரிக்கிறது. ஆதாமுக்குள் எல்லோரும் மரிப்பது, ஆதாமுக்குள் எல்லோரும் பிறப்பது. சோ அதெல்லாம் இது அடையாளப்படுத்துகிறதாக நம்ம பார்க்கிறோம். 6வது நாள் தான் அது சிருஷ்டிக்கிறார் இல்லையா, மனிதனை சிருஷ்டிக்கிறார் அப்படிங்கறத நம்ம பார்க்கிறோம். 4 நதிகள், 4 ஆறுகள், ஒரு நதி புறப்பட்டு 4 ஆறுகளாக மாறுகிறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கிறோம். சோ முதல் நதி நம்ம பார்க்கிறோம். ஒன்று பைசோன் ரிவர் அப்படின்னு சொல்லிட்டு அதை பார்க்கும்போது அது இந்த ஹாவிலா தேசம் அப்படிங்கிறது அங்க நம்ம பார்க்கிறோம். அப்ப பொன் எதற்கு அடையாளம் என்றால் நமக்கு வந்து விசுவாசத்துக்கு, குணங்கள், குணலட்சணங்கள் மாறுதல் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கு அடையாளமாக இருக்குது அப்படின்னு பார்க்கிறோம். ரைட், அது நல்லது. சங்கீதம் 45:9. சங்கீதம் 45:9. ராஜஸ்திரீ குயின் என்ன பண்ணுவாங்களா? ஓப்பீரினுடைய தங்கம் அணிந்தவளாய், தங்கம் அணிந்தவளாய் ராஜஸ்திரீ ராஜாவுடைய வலது பாரசத்தில் நிற்கிறான். இது ரொம்ப முக்கியமான நமக்கு இல்ல, இப்படி நான் சொல்றேன். ராஜாவுடைய வலது பாரசத்துல ராணி உட்கார்ந்துருப்பாங்க. கரெக்டுங்களா? நம்ம பழைய மொனார்கி அரசியல் காலங்கள்ல அதில் பார்த்துருக்கோம். ராஜா ராணி உட்காந்துருப்பாங்க. ஆமா, ராஜாவுடைய வலது பாரசத்துல உட்காந்தாலும் சரி, இடது பாரசத்துல உட்காந்தாலும் சரி. ஆனா இங்க என்ன விஷயம் சொல்லப்படுகிறது? ஒரு விஷயத்தை கவனிக்கணும். தங்கம் அணிந்தவளாய்,
அவர் வலது பரிசுல உட்கார்ந்துருக்கலாம். ஏன் அதை மட்டும் பாயிண்ட் அவுட் பண்ணி சொல்றாரு தேவன்? தங்கம் அணிந்தவளாய். வலது பரிசுத்துக்கு போகணும்னா நீங்க தங்கம் அணிந்திருக்க வேண்டும். இங்கே தங்கம் என்பது நல்ல பொன். நம்ம அங்க பார்த்தாலும் அந்த பொன், சரிங்களா? தங்கம் அப்படிங்கிறது பொன், இதை குறிக்கிறதாக இருக்கிறது. அப்ப கிறிஸ்துவை போல நீங்க மாறணும். கிறிஸ்துவினுடைய வலது பரிசுல உட்காரணும். கிறிஸ்துவோடு கூட ஜெயம் கொண்டவர்களாக அவருடைய வலது பரிசுல உட்கார்ந்துருக்கணும்னா நம்ம எல்லாருக்கும் என்ன இருக்கணும்? என்ன இருக்கணும்? அங்க இருக்கணும், கோல்டு இருக்கணும், கட்டி கட்டியா இருக்கணும். விலையேறி போச்சு பிரதர்னா சாரி சிஸ்டர் விட்டுட்டு போயிட்டே இருப்பார். நான் உங்களை அறியேன் அப்படின்னு விட்டுட்டு போயிட்டே இருப்பார். அவ்வளவுதான், சரிங்களா? அப்ப விலையேறி போச்சு, நீங்க விலை என்ன கொடுத்தாலும் உயிர் கொடுத்தாலும் நீங்க அதை வாங்கி வச்சுக்கோங்க, சேர்த்து வச்சுக்கோங்க. இந்த தங்கம் நல்லது, சரிங்களா? இந்த தங்கம் நல்லது, இந்த பொன் நல்லது. அந்த பொன், அந்த தேசத்தின் பொன் நல்லது என்று வேதம் நமக்கு சொல்லுகிறத பார்க்கிறேன். அப்ப நல்ல பொன் என்ன அப்படின்னு சொன்னா, கலப்படம் இல்லாத ஒரு பொன்ங்கிறது கிறிஸ்துவினுடைய சாயம். அவரை போல இருக்கக்கூடிய குணாதிசயங்கள், பொறுமையிலிருந்து, அன்பிலிருந்து, பரிசுத்தத்திலிருந்து, விசுவாசத்திலிருந்து அவரை போல அவருடைய கனிகள் இதான். சோ இந்த கனிகளோட தான், இந்த கேரக்டரோட தான், இந்த பொண்ணோட தான் கிறிஸ்துவனுடைய வலது பரிசுத்துல போய் உட்கார முடியும். சரியா? ரெண்டாவது கேரக்டர் பார்த்துட்டோம். இன்னும் அந்த குரூப் நீங்க கண்டுபிடிச்ச எனக்கு சொல்லல எந்த குரூப்னு, கரெக்டா? சோ நம்ம பார்த்துட்டோம். அடுத்து இந்த பைசோன் என்பதற்கு என்ன அர்த்தம்? பைசோன் என்றால் என்ன அர்த்தம் அப்படின்னா, புஷ் என்கிற ஒரு எபிரேய வார்த்தை போறாங்க. PUWSH அப்படிங்கிற ஒரு வார்த்தை போறாங்க. புஷ் அப்படிங்கிறது என்னன்னா டு ஸ்ப்ரெட், பரவுதல், விரிவடைதல். கோல்டு எங்கெல்லாம் பயன்படுத்தப்பட்டிருக்கு? தேவனுக்கு சம்பந்தமான எல்லா பொருட்களிலும் பொன் பயன்படுத்தப்பட்டிருக்கு. ஆசரிப்பு கூடாரமாக இருந்தாலும் சரி, அல்லது சாலமோனுடைய ஆலயமாக இருந்தாலும் சரி, எல்லாம் தேவனோடு தொடர்புடைய அத்தனை காரியங்கள், கட்டுமுட்டு ஜாமான்கள் இருந்து எல்லாம் பொன் பயன்படுத்தப்பட்டிருக்கு இல்லையா? அப்ப ஏன் அப்படின்னா இதுக்கு தான், இந்த சத்தியம் தான். அப்ப தேவனோடு தொடர்புடையவர்களாக நீங்க இருக்கணும்னா, கிறிஸ்துவோடு தொடர்புடையவர்கள் நீங்க மாறணும்னா பொன்னால் செய்யப்பட்டிருக்கணும். அது பொன்னால் செய்யப்பட்டிருக்கணும். கோல்டு பிளேட்டடாக இருக்கணும். அதான் பொன்னால் செய்யப்பட்டது இல்லையா? தெரியுது இல்லையா? ஆசரிப்பு கூடாரம், மகா பரிசுத்த ஸ்தலம், சாலமோனுடைய ஆலயங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னா இவ்வளவு. அப்ப கோல்டு நமக்கு வேணும், நிறைய வேணும், சரியா? சோ நிறைய வேணும். வேணும்னா எங்க போகணும்? கோல்டு வேணும்னா TRTக்கு போக கூடாது. ஆமா, எங்க போனோம், எங்க கிடைக்குமோ அங்க போகணும். அந்த இடத்த சொல்றேன்னா, இப்ப நீங்க ஏரியா ஆட்களை கண்டுபிடிச்சிருக்கீங்க, எங்க கிடைக்குமோ அங்கதான் போகணும். டெய்லியாவது போய் ஒவ்வொரு கிராமாவது வாங்கி சேர்த்துக்கிட்டு இருக்கணும். அது நீங்க காயின் வாங்கினாலும் சரி, அல்லது கம்மல் வாங்கினாலும் சரி, எப்படியோ ஒவ்வொரு கிராமாவது நீங்க வாங்கி சேர்க்கணும், கட்டி கட்டியா சேர்க்கணும். இதை சேர்த்தாதான் அந்த கவர்மெண்ட் உங்களை ஏத்துக்கும். இந்த கவர்மெண்ட் துரத்தி விட்டுச்சுன்னா சரி, அப்ப அந்த கவர்மெண்ட்டுக்குள்ள போகணும்னா நீங்க இந்த கோல்டு பாலமா வேணும். சோ இதுதான் பொன் நல்லது அப்படின்னு பார்த்தோம். சரி, இப்ப அடுத்ததாக இந்த பிதோலாகு அப்படின்னு நம்ம சொன்னோம் அப்படிங்களா? பிதோலாகு எனது அந்த தேசத்தின் பொன் நல்லது, அவ்விடத்துல பிதோலாகு உண்டு அப்படின்னு பார்த்தோம் இல்லையா? பிதோலாகுங்கிறது என்னது? பிசின், வாசனை வீசக்கூடிய பிசின். ஒரு மரத்திலிருந்து வெளியேறுகிற ஒரு பிசின், அதுதான் இந்த பிதோலாகு, பெடிலியம் என்று சொல்லப்படுகிற ஒரு பிசின், வாசனை வீசுகிற பிசின். இது எந்த மரத்திலிருந்து? எபேசியர் 5:2. எபேசியர் 5:2. கிறிஸ்து நமக்காக தம்மை தேவனுக்கு சுகந்த வாசனையான காணிக்கையாகவும் பலியாகவும் ஒப்புக் கொடுத்தது நம்மில் அன்பு கூறுவது போல் நீங்களும் அன்பிலே நடந்து கொள்ளுங்கள். பலியாக தேவனுக்கு தன்னைத்தானே அவர் ஒப்பு கொடுக்கிறார். எப்படி ஒப்பு கொடுக்கிறாரு? சுகந்த வாசனை பலியாக அவர் ஒப்பு கொடுக்கிறார். சுகந்த வாசனை பலியாக அவர் ஒப்பு கொடுக்கிறார். பலியின் ஜீவியம் எல்லாருமே செய்யறோம். இயேசு கிறிஸ்துவை போல பலி வாழ்க்கை, சாக்ரிஃபிஷியல் லைஃப்ங்கிறது எல்லாம் பண்றோம். நம்ம எல்லாரும் சாக்ரிஃபைஸ் பண்றோம். தூரத்துல இருந்து எல்லாரும் சாக்ரிஃபைஸ் பண்றோம். தியாக வாழ்வு, பலி, இதுதான் பலி. ஆனால் இந்த பலி தேவ சமூகத்துல சுகந்த வாசனையா போய் சேரும். தேவன் நுகர்ந்து மகிழத்தக்க விதத்திலே சுகந்த வாசனை பலியாகும். அதுதான் இந்த பிதோலாகு என்கிற ஒரு வாசனை வரக்கூடிய ஒரு பிசின். அப்ப இந்த கூட்ட ஜனங்கள்
தங்களுக்குள்ளாக பலியின் வாழ்க்கையை செய்வார்கள், பலி செலுத்துவார்கள், தங்களுடைய உடலை பலி செலுத்துவாங்க, தங்களுடைய சம்பாத்தியத்தை பலி செலுத்துவாங்க, தங்களுடைய தாளந்துகள் திறமைகளை தேவனுக்காக பலி செலுத்துவாங்க. சோ இந்த குரூப் தான் இந்த பலி செலுத்துதல், தேவனுக்கு பிரியமான பலிகளை செலுத்தக்கூடியவர்களாக இந்த குரூப் வந்து இருப்பாங்க அப்படிங்கிறத பார்க்கிறோம். 2 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 2 கொரிந்தியர் 2 14 இருந்து 16 வரை 14 to 16. கிறிஸ்துவுக்குள் எப்பொழுதும் எங்களை வெற்றி சிறக பண்ணி எல்லா இடங்களிலும் எங்களை கொண்டு அவரை அறிகிற அறிவின் வாசனையை வெளிப்படுத்துகிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். ரட்சிக்கப்படுகிறவர்களுக்குள்ளேயும் கெட்டு போகிறவர்களுக்குள்ளேயும் நாங்கள் தேவனுக்கு கிறிஸ்துவின் நற்கந்தம், நறுமணம் வீசுகிற கந்தமாக நாங்கள் இருக்கிறோம். கெட்டு போகிறவர்களுக்கோ மரண வாசனையை கொடுக்கிறோம். கெட்டு போகிறவர்களுக்கு நாங்கள் மரண வாசனை தருகிறோம். ரட்சிக்கப்படுகிற பரிசுத்தவான்களுக்கு, ஊழியக்காரர் மற்றவர்களுக்கெல்லாம் ஜீவ வாசனையாகவும் நாங்கள் இருக்கிறோம். அப்ப எதுவோ ஒரு வாசனை தரக்கூடிய ஒரு பொருளாக நாம் வந்து இருக்கிறோம் அப்படின்னு அங்க பவுல் வந்து எழுதுகிறார் கொரிந்து சபைக்கு. சரி, இது யாரு, எந்த குரூப் என்ன சொல்லவே இருக்கீங்க? என்னென்ன பார்த்தோம்? நதி, ஒரு நதி, அதாவது ஜனக்கூட்டத்தை தான் குறிக்குது. அதுல தெளிவா இருக்கும். ஒரு நதி புறப்பட்டு 4 ஆறுகளா இருந்துச்சு. அதுல முதல் ஆறு யாரு அப்படிங்கறத நம்ம கண்டுபிடிக்கிறோம். முதல் ஆறு பைசோ நதி, அது யாரை குறிக்கிறதாகன்னு பார்க்கும்போது, ஒண்ணு சபையை சுற்றி ஓடுவார்கள். சபையை சுத்தி தான் வருவாங்க. எல்லா நேரமும் சபையை சுத்தி தான் அது ஓடுவாங்கிற குறிப்பு நமக்கு தேவன் ஏதேன் தோட்டத்துல சொல்லிட்டாரு. ஒண்ணு. அடுத்து 2வது என்ன குறிப்பு பார்த்தோம்? 2வது ஒரு குறிப்பு, பொன் விளைகிறது. கிறிஸ்துவை போல சுபாவங்கள் கொண்டவர்களாக இருப்பாங்க, கிறிஸ்துவை போல சாயல் கொண்டவர்களாக இருப்பாங்க. அந்த பொன் நல்லது, அதை வாஞ்சிப்பார்கள், விரும்புவார்கள். எவ்வளவு தூரம் அந்த பொண்ணை சம்பாதிக்க வேண்டும் என்று விரும்புவாங்க, அதை ஆர்வமா தேடுவாங்க அந்த குரூப். 3வது, அந்த பொன் நல்லது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். அடுத்து பிதோலாகு, அதுல விளையும் நறுமணம் வீசுகிறவர்களாக இருப்பார்கள், கிறிஸ்துவுக்கு நற்கந்தங்களாக இருப்பாங்க. இயேசு கிறிஸ்துவை போல இல்லையா, சிலுவை மரணத்திலிருந்து, சிலுவை மரத்திலிருந்து அவர் தன்னைத்தானே வாசனை வீசக்கூடிய பலியாக அவர் ஒப்பு கொடுத்தது போல நாமும் கூட அவரை பின்பற்றுகிற ஒரு கூட்ட ஜனமும், இந்த முதல் நதி சேர்ந்தவர்களும், இவர்கள் தங்களை தாங்களே பலி செலுத்துவாங்க, பலியின் வாழ்க்கை கொடுப்பாங்க, தேவனுக்கு பிரியமான வாழ்க்கையை வாழ்வார்கள். 4வது 5வது கோமேதக கல் உண்டு அப்படின்னு பார்த்தோம். இதுவரைக்கும் எந்த குறிப்பு தெரியலையா யாரை குறிக்கிறது அப்படின்னு? கோமேதக கல் யாராவது இருக்கும். 5வது குறிப்பு போறது முன்னாடி யாரை குறிக்கிறதா இருக்குது? இவங்களை போல தெரியுது அப்படின்னு ஏதாவது தெரியுதா? ஊழியக்காரங்க. ஒண்ணு சொல்ற ஊழியக்காரங்க. என்ன சார் நீங்களா இல்லையா ஊழியக்காரங்க? அடுத்த குரூப் சொல்றாங்க இஸ்ரேல் ஜனங்கள். அவ்வளவுதான். ஏதோ தப்போ ரைட்டோ நீங்க யோசிக்க ஆரம்பிக்கிறீங்க இல்லையா, பரவாயில்ல, நம்ம என்னன்னு கண்டுபிடிச்சுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. எந்த ட்ராக்ல வர, இப்ப கரெக்டா ட்ராக்ல வர்றாருன்னு எனக்கு தெரிஞ்சோன்னு சந்தோஷம் இல்லையா. சம்மந்தம் இல்லாம ஏதோ ஒன்று சொன்னீங்கன்னா என்னது பாடம் புரியல அப்படிங்கறது எனக்கு தெரியும் இல்லையா. ஸோ அதனால இப்ப கரெக்டா வருது, ரைட், அப்ப இந்த ட்ராக் தான் அப்படிங்கிறது. அவ்வளவுதான். சரியா தவறா நம்ம வந்து செக் பண்ணிக்கிறோம். வேற ஏதாவது ஆன்சர் இருக்கா? முதல் பரிசு ஐயாவுக்கு தான் கொடுக்குறோம், கண்டுபிடித்ததுனால முதல். சரி, இப்ப 5வது கோமேதக கல். அங்க நம்ம பார்த்தோம் இல்லைங்களா, பிதோலாகு கோமேதக கல்லும் உண்டு. கோமேதக கல் அப்படிங்கிறது என்னது? அதான் சாரோனிஸ் சொல்லப்படுகிற ஒரு கல். இப்ப இந்த கல்லு பாருங்க, ஆசாரியர்கள், பிரதான ஆசாரியர்கள் தங்கள் மார்பதக்கங்கள்ல இதை வச்சிருப்பாங்க. அவங்க போடக்கூடிய இந்த ட்ரெஸ்ல அந்த ஏபோத் என்று சொல்லப்படுகிற அந்த ட்ரெஸ்ஸோடைய பேர். இந்த ட்ரெஸ்ஸை போட்டுட்டு தான் அவங்க தேவ சமூகத்துக்குள்ள போகணும். உள்ள ஆசாரிப்பு கூடாரத்துல போகணும், ஆசாரிய ஊழியம் செய்யணும்னா ஒரு ட்ரெஸ் போட்டுக்கணும், ரைட்டா? சோ இந்த ட்ரெஸ்ஸை போட்டுட்டு தான் அது வந்து போகணும். இந்த ட்ரெஸ் இது மாதிரி ஒரு ட்ரெஸ்ஸை வச்சுதான் இன்னைக்கு சபையில இதை போட்டுட்டு அங்கி போட்டுட்டு இன்னைக்கு ஊழியத்துக்கு அப்படின்னு போறாங்க. கரெக்டா? இந்த அங்கிகள் இருக்கு இல்லையா, இன்னைக்கு இருக்குது இந்த அங்கிகள். பார்வைக்கு நீங்க அங்கிகளை போட்டு இருப்பார்கள், ஆண்டவர் திட்டாரு, இருந்தாலும் அந்த அங்கிகளை போட்டுட்டு தான் இருக்கிறாங்க. என்ன பண்றது? இந்த அங்கிகள் போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க, சாரோனிஸ் அப்படின்னு. இந்த கல்லு தான் இது, வெள்ளை கல். அதுல வந்து சிவப்பும்
சாம்பலும் கலந்த அந்த கோடுகள் கொண்ட கல்லாக இருக்கும். சாடோன், அதுதான் கோமேதக கல் அப்படின்னு சொல்றோம். இந்த நவரத்ன கற்கள் சொல்றோம் இல்லைங்களா, அந்த கல்லுல ஒரு கல்லு தான் இந்த கோமேதக கல். இப்ப இந்த கல்லு, அந்த கல் உண்டு அப்படின்னு அதோட முடிக்கிறார். இப்ப இந்த கோமேதக கல் எதற்கு அடையாளம் அப்படின்னு பார்க்கும்போது பைபிள்ல நமக்கு சொல்லப்பட்ட ஒரே இடம் தான் ஆசாரியனுடைய ஆடையில அந்த கோமேதக கல் இருக்கு அப்படின்னு யாத்திராகமம் 39வது அதிகாரம் 6வது வசனத்துல சொல்லப்படுது. 39:6 நீங்க நோட் பண்ணிக்கலாம். இப்ப நமக்கு ஒரு குறிப்பு கிடைச்சிருச்சு. கோமேதக கல் எதற்கு அடையாளம் அப்படின்னா ஆசாரியனுடைய ஆடை அப்படின்னு. ஆசாரியனுடைய ஆடையில இந்த நவரத்ன கற்கள் இருக்கிற மாதிரி 12 கற்கள் இருக்கும். அதுல கோமேதக கல் இருக்கும். சரி, இதுக்கும் அதுக்கு என்ன சம்பந்தம் அப்படின்னு அடுத்து யோசிக்கும் போதுதான், இந்த ஆடை இல்லாம நீ தேவ சமூகத்துக்குள்ள வரக்கூடாது, இந்த கோமேதக கல் பதிக்கப்பட்டிருக்கிற இந்த ஆடையை அணிந்து கொண்டுதான் நீ தேவ சமூகத்துக்குள்ள வரணும்னு ஒரு கட்டளையை தேவன் போடுறாரு. அப்ப நமக்கு கொஞ்சம் ஒரு பிரகாசமா விஷயம் தெரியும். ஓஹோ, அப்ப கோமேதக கல் இல்லைன்னா நீங்க தேவ சமூகத்துக்குள்ள போக முடியாது அப்படின்னு பார்க்கணும். சரி, இப்ப இந்த கல் எதற்கு அடையாளம் அப்படின்னா, இப்ப இந்த கல்லை அணிந்து கொண்டு முதலாவது தேவ சமூகத்துக்கு போய் சேர்ந்தது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. சரிங்களா? எபிரேயர் 3வது அதிகாரம் 1 வசனம். எபிரேயர் 3:1. இப்படி இருக்க பரம அழைப்புக்கு பங்குள்ளவர்களாகிய பரிசுத்த சகோதரரே, நாம் அறிக்கை பண்ணுகிற அப்போஸ்தலரும் பிரதான ஆசாரியருமாய் இருக்கிற கிறிஸ்து இயேசுவை கவனித்து பாருங்கள். பிரதான ஆசாரியர் யாருங்க? இயேசு கிறிஸ்துவை கவனித்து பாருங்கள் என்று நமக்கு ஒரு அழைப்பு கொடுக்கப்படுது. அப்ப இயேசுவை நீங்க கவனிச்சு பாருங்க. இப்ப இயேசு கிறிஸ்துவை நீங்க கவனிச்சு பார்க்கும்போது இப்ப நமக்கு எந்த விஷயத்துல நம்ம பாக்குறோம் அப்படின்னா, கோமேதக கல் வச்சிருக்கிறாரான்னு கண்டுபிடிக்கணும். கிறிஸ்து இயேசுவை கவனித்து பாருங்கள் இல்லையா, கோமேதக கல் வச்சிருக்கிறாரா அப்படின்னு சொல்லிட்டா அவர் கோமேதக கல் வைத்திருந்தார் அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். கல் எப்படிப்பட்டதுன்னு கண்டுபிடிச்சோம். வெள்ளை நிற கல், அதுல சாம்பலும் சிவப்புமான கலர் அதுல மிக்ஸ் ஆகி இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்கணும். இப்ப இது கிறிஸ்துவுக்கு அடையாளம் அப்படின்னு சொன்னா எப்படி பொருந்தி வருகிறது அப்படின்னு நம்ம யோசித்து பைபிள் அப்படியே புரட்டும் போது உன்னத பாட்டுல ஒரு வசனத்தை எடுக்கிறோம் பாருங்க. உன்னத பாட்டு 5:10. உன்னத பாட்டு சாங் ஆஃப் சாங் 5:10. என் நேசர் வெண்மையும் சிவப்புமானவர் என் நேசராகிய இயேசு கிறிஸ்து. கரெக்டா? என் நேசர் வெண்மையும் சிவப்புமானவர் அப்படின்னு அங்க பாத்துட்டோம். அப்ப வெள்ளைக்கல் சிவப்பும் சாம்பலும் கலந்த கலர் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்க சொல்லப்படுகிறது. என் நேசர் வெண்மையும் சிவப்புமானவர். அப்ப ஏறக்குறைய கோமேதக கல்லுக்கு ஒப்பாக நம்முடைய ஆண்டவர் இருக்கிறாரு அப்படிங்கறத நம்ம பார்க்கணும். சரி, இப்ப பிரதான ஆசாரியருடைய ஆடையில தான் கோமேதக கல் இருக்கணும். அப்ப இயேசு கிறிஸ்து தான் பிரதான ஆசாரியர்னா அவருடைய சரீரத்துல தான் கோமேதக கல் இருக்கணும். அவரை கோமேதக கல் சொல்லக்கூடாது. கரெக்டா? பிரதான ஆசாரியர் இயேசு கிறிஸ்து. பிரதான ஆசாரியருக்கு தான் கோமேதக கல் இருக்கணும். அந்த கோமேதக கல் வைத்திருக்கிற ஆடையோட தான் அவர் தேவ சமூகத்துக்குள்ள போகணும். அப்ப பிரதான ஆசாரியர் யாருன்னு பார்த்துட்டோம், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. கோமேதக கல் அவருக்கும் அடையாளம், ஆனால் அவர் சரீரத்தை தூக்கி சுமந்தார். ஏன்? எப்படி? என் நேசர் வெண்மையும் சிவப்புமாய் இருந்தார். கரெக்டா? இயேசு கிறிஸ்து பூரண அழகுள்ளவராக அவர் வாழ்ந்தார். ஆனால் பின்னாடி என்ன ஆயிடுச்சு? ஏசாயா 53:2-3. ஏசாயா 53:2-3. வெண்மையும் சிவப்பும் அழகுமானவர் எப்படி மாறினாரு? அவருக்கு அழகும் இல்லை. பாருங்க, என் நேசர் அழகானவர், வெண்மையானவர், சிவப்பானவர், 1000-10,000களில் சிறந்தவராக இருந்தார். இவர் இப்ப எப்படி மாறணும்? அவர் அழகும் இல்லை, சௌந்தரியமும் இல்லை என்கிற நிலைமைக்கு பலி செலுத்தணும், மாறணும். அவரை பார்க்கும்போது நாம் அவரை விரும்பத்தக்க ரூபமும் அவரை பார்க்கும்போது ஒரு மனுஷனா பாருங்கயா மனுஷன் அப்படின்னு பிலாத்துவே பார்த்து ஒரு பரிதாபப்படுகிற ஒரு நிலைமையில காண்கிறாரு. அந்த நிலைமையில கூட ஜனங்கள் சிலுவையில் அடைந்து கொள்ளும் சொல்றாங்க. இதை இப்படி ஒரு மனுஷனை போட்டு அடிச்சு நிறுத்தி கொண்டு நிப்பாட்டிருக்காங்க, அப்படியே விட்டுருவா அப்படின்னு பிலாத்து கேட்கிறாரு. கரெக்டான? ஆனா அந்த குரூப் அந்த நிலைமையில கூட சிலுவையில் அடைந்து கொள்ளும் அப்படிங்கிறாங்க. தேவை திட்டம் அது. அப்ப நேசர் வெண்மையும் சிவப்புமானவராக இருந்தார், அது உண்மை, அந்த சத்தியம் 100%.
ஆனால் இவர் இப்படி மாறுகிறார். எப்படி மாறுகிறாரு? அழகும் இல்லை, சௌந்தரியம் இல்லைங்கிற லெவலுக்கு அவர் மாறணும். தொடர்ந்து அவர் அசட்டை பண்ணப்பட்டவரும் மனுஷரால் புறக்கணிக்கப்பட்டவரும் துக்கம் நிறைந்தவரும் பாடு அனுபவித்தவருமாய். இதெல்லாம் அவர் உடம்புல போடப்பட்ட வரிகள் இல்லையா? சிவப்பும் சாம்பலும் நிறைந்த, கருப்பு கலர் இதெல்லாம் நிறைந்த அந்த வரிகள், அந்த வெள்ளை கல்லுல போடப்பட்ட வரிகள், அவர் உடம்புல அடிக்கப்பட்ட அடிகள், சாட்டை அடிகள், இரத்த நாளங்கள் புடைத்து வெளியில வருகிற காரியங்கள், தலையில வைக்கப்பட்ட முள்மொழிகள், அதிலிருந்து வெளியேறுகிற ரத்தங்கள், வெண்மையும் சிவப்புமானவர் இப்ப எப்படி நிக்கிறாரு பாருங்கள். இதோ மனுஷன், ஒரு மனுஷனை இப்படியா நிக்க வைக்கிறீங்கிற அளவுக்கு இவர் வந்து நிக்கிறார். தன்னுடைய சரீரத்தை எப்படி மாத்துறாரு? இந்த வெண்மையாக இருந்தவர் இப்ப என்ன ஆகிறாரு? சிவப்பானவராக மாற்றுகிறார். மாத்தினாரா? இப்படி மாத்தினாலதான் அவர் எங்க போய் நிக்க முடியும்? எங்க போய் நிக்கிறாரு? உயிர்த்தெழுந்து பிதாவினுடைய வலது பரிசுத்த தேவ சமூகத்தில் போய் நிக்க முடியும். ஒருவேளை இப்படி நினைச்சு பாருங்களேன், ஒரு வேளை நடக்காது. பட் ஒரு வேளை இந்த திட்டத்துக்கு அவர் ஒத்து வரல, இந்த திட்டத்துல அவர் தோத்துட்டாருன்னு வச்சுக்கோங்க, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தோத்துட்டாருன்னு தேவ சமூகத்துக்கு போயிருக்க முடியுமா? இன்னைக்கு பிதாவினுடைய வலது பரிசுல உட்கார்ந்து நமக்காக வேண்டுதல் செய்து கொண்டு இருக்கிறாருங்கிறது நம்ம வாசிக்கிறோம். ரோமர் 8 வாசிக்கிறோம். இப்ப இயேசு கிறிஸ்து எல்லாம் நிறைவேறிட்டு இருப்பா. நீங்க சொன்ன எல்லா காரியத்தையும் முடிச்சுட்டேன், எவ்ரிதிங் இஸ் கம்ப்ளீட்னு சொன்னனாலதான் இவருக்கு மீண்டும் உயிர்ப்பு கொடுக்கப்பட்டது. ஆவியை ஒப்பு கொடுத்தாரு. அந்த ஆவியை தேவன் திரும்ப இவருக்கு கொடுக்கிறார், பரிசாக கொடுக்கிறார். கரெக்டுங்களா? பரிசாக அவரு கொடுக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கிறோம். அப்ப அந்த பரிசை இவர் பெற்றார் என்றால் அவர் தன்னுடைய வேலையை முழுவதுமாக செய்து முடித்தார். பலி தன்னுடைய வாழ்க்கையை அவர் செய்து முடித்தார். அதனால் அவருக்கு பரிசு கொடுக்கப்பட்டது. தேவ சமூகத்துக்கு மீண்டும் அவர் அழைத்து செல்லப்பட்டார். பிதாவுடைய வலது பரிசில் உட்கார்ந்து நமக்காக வேண்டுதல் செய்து கொண்டு மீண்டும் வந்து அழைத்து செல்ல போகிற ஒரு பெரும் பாக்கியத்தை பெற்றார். பிலிப்பியர் 2வது அதிகாரத்தை வாசிக்கிறோம். ஆதலால் வானோர் பூதலத்தவருடைய முழங்கால்கள் யாவும் அவருக்கு முன்பாக முடங்கும்படி மேலான நாமத்தை அவருக்கு தந்தருளினார். சரிங்களா? சோ அப்ப தேவ சமூகத்துக்கு போகணும்னா நீங்க என்ன வச்சிருக்கணும்? என்ன கல்லு வேணும்? கோமேத கற்கள். விலையேறின காலத்துலதான் பொண்ணு கோமேத கல், நவரத்தன கற்களும் பேச வேண்டியது. பேசுவோம், அப்பயாவது பேசிக்கோங்க. ஆனால் இந்த கற்கள் நல்லது, பொன் நல்லது. சொல்லுங்க எல்லாரும், பொன் நல்லது, பொன் நல்லது. சரியா? இந்த பொன் நல்லது. இப்ப கோமேத கற்களும் நல்லது. இந்த கோமேத கற்கள் இல்லைன்னா தேவ சமூகத்துக்கு போக முடியாது. பொன்னாக மாறலைன்னா கிறிஸ்துவினுடைய சாயலோடு நீங்க இணைய முடியாது, கிறிஸ்துவோடு இணைய முடியாது. ரைட்டா? பொன் நல்லது, கோமேத கற்கள் நல்லது அப்படின்னு பார்க்கிறோம். சோ இப்படிப்பட்ட குணாதிசயங்கள் கொண்டவர்களாக இருக்கக்கூடியவர்கள் இந்த உலகத்தில் இருக்கக்கூடியவர்கள் யாரு? அவரை போலவே அந்த கோமேத கல் நமக்கு வேணும். இயேசு கிறிஸ்து எப்படி கோமேத கல்லாக மாறினாரோ இல்லையா, பலிகள் பாடுகள் அனுபவித்தாரோ, அதே போல பாடுகளை அனுபவிக்கிறவர்கள், பலிகளை செய்கிறவர்கள் இந்த குரூப். இதான் பைசோ நதி. யாரை குறிக்கிறதுனா சபை வாய்ப்புக்காக ஓடிக்கொண்டிருக்கிறது. மணவாட்டி சபை அப்படின்னு சொல்றோமா? இந்த மணவாட்டி சபை, மணவாளனாக என்னுடைய கர்த்தர் வரும்பொழுது அவரோடு எடுத்துக் கொள்ளப்பட போகிற மணவாட்டி சபை என்கிற ஒரு குரூப் ஒண்ணு இருக்குது. சரிங்களா? வெளிப்படுத்துற விசேஷத்துல சொல்லப்பட்டது நிறைய சொல்லப்பட்டிருக்கு. இந்த மணவாட்டி சபையை சேர்ந்தவர்கள் இந்த உலகம் முழுவதும் இருக்கிறார்கள். இந்த உலகம் முழுவதும் இருக்கிறார்கள். அவர்கள் தான் இந்த நதி, முதலாவது நதி பைசோ நதியை குறிக்கிறவர்களாக இருக்கிறார்கள். இயேசு கிறிஸ்துவினுடைய மரணத்திலிருந்து உயிர்த்தெழுதலிருந்து சபை, முதலாவது சபை ஆரம்பிக்கப்பட்டதிலிருந்து இந்த நேரம் வரை, நாம் பேசிக்கொண்டிருந்த இந்த நேரம் வரை உலகம் முழுவதும் மணவாட்டி சபையில இருக்கிறவங்க யாரோ எங்கேயோ இருக்கிறாங்க. எல்லா நாடுகளிலும் இருக்கிறாங்க. நமக்குள்ளாகவும் இருக்கலாம். சரிங்களா? நமக்குள்ளா இருக்கலாம். இப்ப இவருடைய கேரக்டர்ல என்னென்னு பார்த்தோம். திரும்ப அவர்கள் வேகமா சொல்லிடுவோம். ஒண்ணு, பைசோ நதி. பைசோ நதினா முதல்ல என்ன அர்த்தம்னு பார்த்தோம். பைசோ நதினா என்ன அர்த்தம் பார்த்தோம். புஷ் அப்படின்னா என்ன அர்த்தம்? வளர்தல், பரவுதல், விரிவடைதல் அப்படிங்கிறது. இப்ப பரவுதல், விரிவடைதல், வளர்தல் எதுல வளரணும்? பக்தியில வளரணும். அறிவில், அவரை அறிகிற அறிவில வளரணும் இல்லையா? ஆவிக்குரிய காரியங்கள்ல வளரணும். பூமிக்குரிய காரியங்கள்ல வளர்ச்சியை நோக்கிதான் இன்றைக்கு கிறிஸ்தவம் ஓடிக்கொண்டு இருக்குது. நான் போன வருஷம் நான் சைக்கிள்ல வந்து இந்த வருஷம் எனக்கு 2 வீலர் கொடுத்தாரு, அல்லேலூயா அப்படின்னு சாட்சி சொல்ற கூட்டம், அதை உற்சாகப்படுத்துற கூட்டம் தான் இன்னைக்கு நிறைய இருக்குது. பூமிக்குரிய காரியங்கள் நமக்கு வேணும். சைக்கிள் கஷ்டப்பட்டுட்டு ஓட்டிட்டு ஊழியம் செஞ்சுட்டு இன்னைக்கு 2 வீலர்ல வரோம், 2 வீலர் வரோம், 4 வீலர்ல வராங்க. கஷ்டப்பட்ட நிலை இது கண்டிப்பா தேவைங்கிறது நல்லது, தேவனுக்கு தெரியும். ஆனால் இதை காட்டிலும் அதிக முக்கியத்துவமானது என்னது?
முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், மற்றதெல்லாம் இதை நான் உங்களுக்கு கொடுத்துக்கிட்டே இருப்பேங்கிறார். அப்ப முதல்ல நம்ம எதை தேடணும்? தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் அவருடைய காரியங்களா தேடும் போது எனக்கான காரியங்கள் அவர் கூட கொடுத்துட்டே இருப்பாரு. எல்லா காரியங்களும் வந்துட்டே இருக்கும், ஆட்டோமேட்டிக்கா வந்துட்டே இருக்கும், கொடுத்துட்டே இருப்பாரு. அப்ப நாம் என்னுடைய இலக்கு தேவனுடைய ராஜ்யம் அவருடைய நீதி, அதை தான் செய்யணுமே ஒழிய இந்த கூட கொடுக்கப்படுகிற இந்த அல்லது என்னது கொஞ்சம் இலவசம் இலவசம் அதுக்கு ஏதோ ஒரு வார்த்தை, நல்ல வார்த்தை, ஒரு கீரை கொஞ்சம் என்னது கொசுறு, கொசுருவை பார்த்துக்கிட்டு நம்ம வந்து கோட்டை விட்டுக்கிட்டு இருக்கிறோம். ஐயோ இன்னும் ஒரு 2 ரூபாய் இந்த கொசுறு இன்னும் கொஞ்சம் போடுங்களே அப்படின்னு சொல்லிட்டு அது போட்டா நமக்கு ஒரு மன நிறைவு. கூட நிறைய கீரை இருந்தாலும் அது கொத்தமல்லி அல்லது ஏதாவது புதினா இருந்தாலும் இன்னும் 2 அள்ளி போடுங்க அப்படின்னா அந்த 2 அள்ளி போட்டா நம்ம மனசு நிறையுது, ஆறுதல், மரங்கள் ஆறுதல் அடையுது அப்படிங்கிற மாதிரி ஆறுதல் அடையுது. அவங்க திட்டிக்கிட்டே போடுவாங்க, அவங்க ஆறுதல் அடைய மாட்டாங்க. நம்ம கேட்காம இருந்தா அவங்க ஆறுதல் அடைவாங்க. நம்ம ஆறுதலை பார்த்துட்டு அங்க வந்து கொசுருவை பார்த்து கொண்டு இன்றைக்கு கிறிஸ்தவம் கோட்டை விட்டு கொண்டு இருக்கிறது. அன்பானவர்களே, நாம் கொசுருக்காக 2 தலைக்காகவோ 2 கொத்தமல்லி இதுக்கோ 2 கருவேப்பிலை இதுக்காகவோ தேவன் நம்மை அழைக்கவில்லை. மொத்த மரத்தையும் சாப்பிடணும், மொத்த மரத்தில் இருக்கக்கூடிய ஜீவ விருட்சத்தினுடைய கனிகளை சாப்பிடணும், உங்களுக்கு மொத்த மரத்தையும் கொடுத்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது கீழே விழுகிற கொசுக்களை நம்ம பார்த்து தேடிட்டு ஆறுதல் அடைந்து கொண்டு இருக்கிறோம். நம்முடைய அழைப்பு வேறு, லட்சியம் வேறு, நோக்கம் வேறு, அதை நம்ம பார்க்கணும். சரிங்களா? அப்ப முதல் நதி பைசோன் நதி யாருக்கு அடையாளம்? சபைக்கு அடையாளமாக இருக்கிறது அப்படின்னு பார்க்கிறோம். அது எப்பொழுதும் யாரெல்லாம் என்னென்ன குணங்கள் இப்ப பாருங்க, அது சபையை சுத்தி சுத்தி வரணும். ஐயா சொன்னார்ல ஊழியக்காரர்கள் அப்படின்னு சொன்னா, உண்மையில அந்த ஒரு விஷயத்துல ஊழியக்காரர்கள் சபையை சுத்தி சுத்தி தான் வருவாங்க. எல்லா நேரம் சபைக்கு போறது, ஞாயிற்றுக்கிழமை புதன்கிழமை பைபிள் ஸ்டடி, அந்த கிளாஸ் இந்த கிளாஸ், மார்னிங் பிரேயர், சபையை சுத்தி சுத்தி வரக்கூடியவர்கள். முதல்ல இந்த கூட்டத்துல நானும் நீங்களும் இருக்கிறோம் அப்படின்னா முதலாவது குணம், ஆவிலா தேசத்தை சுற்றி அந்த நதி ஓடிக்கிட்டே இருக்கணும். ஆவிலா தேசம் 7 சபைகள், சபையை சுத்தி சுத்தி என்னுடைய வாழ்க்கை இருக்கணும். முதல் மரியாதை ஊழியக்காரருக்கு கொடுக்கிறது, சபைக்கு கொடுக்கிறது, முதல் வருமானத்தை சபை கொடுக்கிறது, ஊழியத்துக்கு கொடுக்கிறது, சபையை நேசிக்கிறது, சபையினுடைய காரியங்கள், சபையை குறித்த யோசனைகள், இதை எப்படி பண்ணலாம் அப்படி பண்ணலாம், எல்லா நேரமும் சபையை குறித்த காரியங்கள், ஊழியத்தை குறித்த காரியங்கள், ஆவிக்குரிய காரியங்கள், இந்த திட்டங்கள் இந்த மைண்ட்ல உங்களுக்கு ஓடிக்கிட்டே இருக்கு. தூக்கத்துல எழுப்பும்போது எழுப்பி விட்டு என்ன யோசித்தீங்கன்னா இதை குறிச்சு யோசித்து, சண்டே மெசேஜ் குறித்து யோசிக்கிறேன், பைபிள் ஸ்டடி காரியங்கள் யோசிக்கிறேன், இந்த காரியங்களை குறித்து யோசிக்கிறது. சோ சபையை குறித்த காரியங்களை மைண்ட்லயே இருக்கணும். சபையை சுத்தி 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 என்னுடைய தாட்ஸ், என்னுடைய எண்ணங்கள், என்னுடைய செயல்கள், என்னுடைய நேரங்கள் எல்லாம் வந்து கொண்டே இருந்தது என்று சொன்னால் நான் இந்த குரூப்ல இருக்கிறேன்னு அர்த்தம். செக் பண்ணி பாருங்க. 1 ஆவிலா தேசம். அடுத்து 2வது பொன் விளைகிறது. பொண்ணுங்கிறது கேரக்டரை பார்க்கிறோம். கிறிஸ்துவனுடைய சுவாபங்கள் எனக்குள்ளாக இருக்கணும். சரிங்களா? சுவாபங்கள் சாயல் எனக்குள்ளாக இருக்கணும். 2வது. 3வது பிதோலாகு, வாசனை வீசக்கூடிய பலி, நற்கந்த பலியாக நம்முடைய பலி செலுத்துகிற வாழ்க்கை, நம்முடைய ஜீவியம். ரைட்டா? அதை நம்ம வந்து அதை நம்ம பார்க்கணும். 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் நம்ம உட்கார்ந்து இருக்கிறது கஷ்டமா இருக்கும். பட் இருந்தாலும் அதுதான் பலியின் ஜீவியம். சரிங்களா? உட்கார்ந்து இருக்கிறது கஷ்டமா இருக்கணும், பட் அதுதான் பலியின் ஜீவியம். உட்கார்ந்து இருக்கிறவங்களே கஷ்டமா இருக்குன்னா 1.5 மணி நேரம் நின்று பேசிக்கணும், எவ்வளவு கஷ்டமா இருக்கும். அதை யாரும் யோசிச்சு எங்கேயுமே சொன்னது இல்லை. 1.5 மணி நேரம் உட்கார்ந்து இருக்கமே பிரதர் அப்படின்னு சொல்றாங்க. 1.5 மணி நேரம் நின்றுட்டே இருக்கீங்களே, இது வரைக்கும் ஊழியத்துல சொன்னதே இல்லை. இதுதான் பலியின் ஜீவியம், இதுதான் பலியின் ஜீவியம். அப்ப இந்த பலியின் ஜீவியத்துல நான் ஈடுபடும் போது நற்கந்த வாசனையாக அந்த கோமேதகல் அது உள்ள வரணும். அடுத்து கடைசியாக பார்த்தீங்கன்னா பிதோலோக, அடுத்து கோமேதக கல். கோமேதக கல் அப்படிங்கிறது இந்த இயேசு கிறிஸ்துவை போல நாம் பாடுகளின் வாழ்க்கை. கோமேதக கல் எதற்கு அடையாளம்னா பாடுகள், பலி செலுத்துறது மாத்திரமல்ல, பாடுகள், அவமானங்கள், உபத்திரவங்கள், அடி, திட்டு, இதெல்லாம் வாங்கினா இந்த ட்ரெஸ்ஸோட தான் நீங்க தேவ சமூகத்துக்குள்ள போக முடியும். நம்ம பாக்குறோம் இல்லையா, அவரோடு கூட பாடுபட்டால் அவரோடு கூட ஆளுகையும் செய்வோமே. ஆளுகையின் வாய்ப்பு எல்லாருக்கும் ஆசை இருக்கும். அவரோடு ஜெயக்குள்ளவர்களுக்கு சிங்காசனத்துல உட்கார என்ன கொடுப்பேன், நான் உட்கார நீ உட்கார அப்படியே பார்ப்பான். யாரெல்லாம் பாடுகள் பண்றீங்களோ அவங்களுக்கு தான் ஆளுகை அப்படின்னு சொன்னா எல்லாரும் விளையும். அவரோடு கூட பாடுகள் படுவர்கள் தான் அவரோடு கூட ஆளுகையும் செய்வோம். அப்ப இந்த கோமேதக கல் பாடுகளை குறித்ததாக இருக்கிறது. சரிங்களா? பாடுகளை குறிப்பதாக இருக்கு பார்க்கிறோம். அப்ப முதல் கூட்டம்
மனவாட்டி சபை, சபை வாய்ப்புக்காக ஓடிக்கொண்டிருக்கிறவர்கள், அந்த எண்ணம், அந்த நோக்கம், அதற்காக இருக்கிறவங்க தான் அந்த பைசோன் நதி. ரெண்டாவது போயிடலாமா? கடற்கரை. ரெண்டாவது கீகோன் நதி. வசனத்தை வாசிக்கலாம். 2:13. இரண்டாம் ஆற்றுக்கு கீகோன் என்று பெயர். அது எத்தியோப்பியா தேசம் முழுவதையும் சுற்றி ஓடும். அவ்வளவுதான். சோ இது விவரம் வந்து 2 விஷயம் தான் சொல்லப்பட்டிருக்கு. அப்ப இரண்டாம் ஆற்றுக்கு கீகோன் என்று பெயர், அது எத்தியோப்பியா தேசம் முழுவதையும் சுற்றி ஓடும் அப்படின்னு நாங்க பார்க்கிறோம். சோ கீகோன் நதி எத்தியோப்பியா தேசம் முழுவதையும் சுற்றி ஓடுகிறதாக நம்ம அங்க பார்க்கிறோம். சரியா? எத்தியோப்பியா தேசம் முழுவதையும் சுற்றி ஓடுகிறது. இப்ப இதுல என்ன விளைகிறது, என்ன இருக்கிறது? எதுவுமே கிடையாது. இப்ப எத்தியோப்பியா அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா burnt faces, கருகிய முகங்கள் என்ற அர்த்தம். அதை பார்த்தாலே தெரிஞ்சிடும். கருகிய முகங்கள். எத்தியோப்பியா என்றால் கருகிய முகம். ஏன் கருகி போனாங்க இவங்க? வெயில் ஜாஸ்தியோ? சபிக்கப்பட்ட சந்ததி. கானான் சபிக்கப்பட்டான். நோவா காலகட்டத்தில் கானான், அவர்கள் காமுடைய வம்சம். 9வது அதிகாரம் ஆதியாகமம் 24-25. அவர்கள் சென்று சேர்ந்து தங்கி வாழ்ந்த இடம் தான் இந்த எத்தியோப்பியா, ஆப்பிரிக்கா தேசம். 9:24-25. நோவா திராட்சரசத்தின் வெளி தெளிந்து விழித்தபோது தன் இளைய குமாரன் தனக்கு செய்ததை அறிந்து, கானான் சபிக்கப்பட்டவன், கானான் சபிக்கப்பட்டவன் தன் சகோதரனிடத்தில் அடிமைகளுக்கு அடிமையாய் இருப்பான் என்றார். இந்த குறிப்பை நம்ம பார்க்கிறோம். கானான் சபிக்கப்பட்டவன். கானான் யாருன்னா காமுடைய வம்சம், காமுடைய மகன். சேம் காம் யாபேத் யோவாவுக்கு. இப்ப காமுடைய மகன் தான் கானான். கானானை சபிக்கிறார்னா காம் வம்சத்தையே சபிக்கிறார். இப்ப சபிக்கப்பட்ட ஜனங்களாக இந்த ஜனங்கள் வாழ்ந்தாங்க. இவர்கள் எல்லாம் காம் வம்சம் எல்லாம் போய் சேர்ந்து தங்கி வாழ்ந்த இடம் தான் இந்த எத்தியோப்பியா, ஆப்பிரிக்கா பகுதிகள் அப்படின்னு பார்க்கிறோம், நோவாவுடைய வம்சத்தில். சரி, இப்ப இவங்களை குறித்து சொல்லும் போது தன் சகோதரனிடத்திலே அடிமைகளுக்கு அடிமையா இருப்பான் அப்படின்னு சொல்றாரு. அடிமைகளுக்கு அடிமையா இருப்பான். இப்ப நம்ம 2வது நதியை பார்த்துட்டு இருக்கோம், கீகோன் நதி இல்லையா? அடிமை, அது வந்து எத்தியோப்பியா தேசம் முழுவதையும் சுற்றி ஓடுகிறதுன்னு பார்த்துட்டு அந்த ஒரு குறிப்பை வச்சு இந்த குரூப் யாருன்னு நம்ம கண்டுபிடிக்கணும். அதான் வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள். சரியா? எத்தியோப்பியா தேசத்தை சுற்றி ஓடுகிறதுன்னு ஒரு குறிப்பை தான் கொடுத்திருக்காரு தேவன். இப்ப இந்த குரூப் யாருன்னு பார்க்கணும். ரைட்டா? இந்த குரூப் யாருன்னு பார்க்கணும். இப்ப எத்தியோப்பியா யாருக்கு அடையாளம் அப்படின்னு சொன்னா சபிக்கப்பட்ட வம்சம். அடிமைகளுக்கு அடிமைகள் இருக்கக்கூடிய ஒரு இடம் தான் எதிர்பார்க்கும். அடிமைகளுக்கு அடிமை. இப்ப இந்த அடிமை யாரு? தேவனுக்கு அடிமைன்னு நம்மள சொல்லலாமா? சபையை சொல்லலாம். நாங்கெல்லாம் தேவனுக்கு அடிமைகளாக இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு தேவனுடைய வேலைகளை செய்கிறவங்க தான் அடிமை, ஊழியக்காரன். ரொம்ப பாவப்பட்ட அசிங்கமான வார்த்தைலாம். அப்ப தேவனுடைய ஏதோ தேவனை உங்களுடைய வார்த்தையின்படியே செய்ய ஆக கடவுள் நான் உங்களுடைய அடிமைன்னு மரியாதை சொல்றாரு. அன்னை மரியாதை சொல்றாங்க, நான் உங்களுடைய அடிமை. அப்ப சபை தேவனுக்கு அடிமையாக இருக்கிறார்கள் அப்படின்னா என்ன அர்த்தம்னா தேவனுடைய வேலையை, ஊழியத்தை இந்த உலகத்திலே செய்து கொண்டிருக்கிறவர்கள் அடிமைகள். அடிமைகள்னால வேலை செய்யறவங்க தான் இல்லையா? நேரம் காலம் பார்க்க மாட்டாங்க. சாப்பிட்டோமா சாப்பிடலையா அதெல்லாம் பார்க்க மாட்டாங்க. எல்லா நேரமும் உழைக்கிறவர்களாக இருக்கிறவங்க தான் அடிமைகள், தேவனுடைய ஊழியத்தை செய்யறவங்க அப்படின்னு. இப்ப இந்த அடிமைகளுக்கு அடிமைகளாக இருக்கிறவர்கள் அப்படின்னு ஒரு குறிப்பை சொல்றாரு. இப்ப எனக்கு புரியல. இப்ப அடிமைனா சபைன்னு பார்த்துட்டோம். பைசோன் நதி, 1வது நதி தான் இந்த அடிமை. இப்ப அவர்களுக்கு அடிமையா இருக்கிறவங்க, சபைக்கு அடிமையா இருக்கிறவங்க, சபைக்கு உதவியாக இருக்கக்கூடியவர்கள் அப்படின்னு ஒரு குரூப். அது யார், என்ன குரூப் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு உதாரணம் நமக்கு பைபிள்ல நம்ம வாசிக்கிறோம். எங்க என்னாகும் 12:1 ஒரு விவரத்தை தேவன் கொடுக்கிறார். என்னது? மோசே ஒரு ஸ்திரீயை விவாகம் பண்ணி இருந்தாரா, அந்த ஸ்திரீ எத்தியோப்பியா தேசத்து ஸ்திரீ அப்படின்னு கொடுக்கிறார். மோசே உடைய மனைவி எத்தியோப்பியா தேசத்தை சேர்ந்தவள் அப்படின்னு ஒரு குறிப்பை அங்க நம்ம வாசிக்கிறோம். அப்ப மோசே சபைக்கு அடையாளம் அப்படின்னா மோசேயினுடைய மனைவி இந்த அடிமைக்கு அடையாளமாக இருக்கிறார். இந்த 2வது நதியான கீகோனுக்கு அடையாளமாக இருந்தவங்க தான் யாரு? மோசேயினுடைய மனைவி. இப்ப மோசே சபை என்றால் மோசேயினுடைய மனைவி அடிமைக்கு அடிமையா இருக்கிறவங்க. யார் அவங்க? எந்த குரூப்பாக இருக்கணும் அப்படின்னு பார்க்கும்போது சபை
மணவாட்டி என்றால் அதற்கு அடுத்த நிலையில இருக்கிற குரூப் யாருங்க? இரண்டாவது நிலையில இருக்கு. முதல் பரிசு சபைக்கு மணவாட்டி சபை. இயேசு கிறிஸ்து வரும்பொழுது மணவாளனா வரும்போது எடுத்துக்கொள்ளப்படுகிற சபை மணவாட்டி சபை என்றால் இரண்டாவது பரிசை பெறுகிறவர்கள் எந்த குரூப்? வெளிப்படுத்தின விசேஷம் அந்த குரூப் தான் அடிமைகளுக்கு அடிமையா இருக்கிறோம். எந்த குரூப்? மணவாட்டி சபைக்கு அடுத்து தோழி வகுப்பார். தோழி வகுப்பார் என்கிற இரண்டாவது ஒரு குரூப் இருக்கு. வெளிப்படுத்தின விசேஷத்துல எல்லாரும் தோழி வகுப்பார் அப்படின்னு சொல்லி. உதாரணமாக 10 கன்னிகைகள், 5 புத்தியுள்ள கன்னிகைகள், 5 புத்தி இல்லாத கன்னிகைகள். புத்தியுள்ள கன்னிகைகள் சபைக்கு அடையாளமாக எடுத்தோம் என்றால் இந்த புத்தி இல்லாத கன்னிகைகள் கதவுக்கு அப்புறம் இருக்கிறவர்கள் மணவாட்டியுடைய தோழி வகுப்பாரை குறிக்கிறதாக இருந்தது. எல்லாம் இவர்களை போலதான், எல்லாம் இவர்களை போல புத்தியுள்ள கன்னிகைகளை போலதான் புத்தி இல்லாத கன்னிகைகள் இருந்தாங்க. ஒரே தவறு மட்டும் அவங்க செஞ்சுட்டாங்க. என்னது? எண்ணெய் இல்லை. எக்ஸ்ட்ரா கொஞ்சம் எண்ணெய் எடுத்துட்டு இவங்க போயிருந்தாங்க, இவங்க எடுத்துட்டு போல. அதான் இவங்களை புத்தியுள்ள எக்ஸ்ட்ரா கொண்டு போகணும்ல, எப்ப வருவாருன்னு தெரியாத போது எக்ஸ்ட்ரா நீ வச்சிருக்கணும்ல அப்படின்னு அங்க சொல்றாங்க. இங்க புத்தி இல்லைன்னு சொல்றாங்க. வேற ஒண்ணு கிடையாது. மற்றபடி எல்லாம் ஆயத்தம் பண்ணப்பட்டவங்க இவர்களை போலவே அவங்களும் எல்லாம் காத்திருந்தவங்க தான். ஆனால் ஒரு தவறின் பொருட்டு கதவு சாத்தப்பட்டது. கதவுக்கு அப்புறம் அவர்கள் இருந்தார்கள். கதவுக்கு உள்ளே புத்தியுள்ள கனிகள் செலக்டட் பீப்புளாக, தெரிந்து கொள்ளப்பட்டவர்களாக மணவாளனோடு இவர்கள் போயிட்டாங்க. சரிங்களா? இப்ப இரண்டாவது வகுப்பார் தான் தோழி வகுப்பார் என்கிற ஒரு குரூப். அங்கே திரளான ஜனங்களை பார்க்கிறோம். வெளிப்படுத்த விசேஷத்துல பார்க்கிறோம். அந்த திரளான கூட்டம் அங்க இருந்தது அப்படின்னு சொல்லிட்டுனா அது சொல்லப்படுகிறது. வாசிக்கலாம். சங்கீதம் 45:14, 45:14. சித்திர தையல் ஆடை தரித்தவராய் ராஜாவினிடத்தில் அழைத்துக் கொண்டு வரப்படுவார். அவன் பின்னாலே செல்லும் அவருடைய தோழிகள் ஆகிய கன்னிகைகள் உம்மிடத்தில் கூட்டிக் கொண்டு வரப்படுவார்கள். சித்திர தையலாடை அணிந்தவர்கள் ராஜாவிடத்துல போயிடுவாங்க. மணவாட்டி சபை ராஜாவுக்கு போயிடுவாங்க. ஆனா அவங்க பின்னாடியே வர்றவங்க தோழி வகுப்பார். எப்பவுமே மணவாட்டி மணப்பெண்ணோட ஒரு குரூப் தோழி இருப்பாங்க இல்லையா, தோழிகள் வகுப்பார். சரிங்களா? ஏறக்குறைய அதே போல மேக்கப் எல்லாம் போட்டுட்டு பொண்ணு யாரு தோழிகள் யாருன்னே தெரியாது. தாலி கட்டும் போது தான் தெரியும், ஓ இவர் தான் எடுத்துக்கொள்ளப்பட்ட சபை கூட இருக்கு இல்லையா? அப்ப இதுதான் தோழி வகுப்பார். அதான் அங்க அழகா சொல்லப்படுது. அவளுடைய பின்னாலே வரக்கூடியவர்கள் அப்படிங்கிற ஒரு விஷயமும் அங்கே சொல்லப்படுறது பார்க்கிறோம். வெளிப்படுத்தின விசேஷம் 7:9. வெளி 7:9. இவைகளுக்கு பின்பு நான் பார்த்தபோது சகல ஜாதிகளிலும் கோத்திரங்களிலும் ஜனங்களிலும் பாஷைக்காரரிலும் இருந்து வந்ததும் ஒருவன் எண்ணக்கூடாததுமான திரளான கூட்டமாகிய ஜனங்கள் வெள்ளை அங்கிகளை தரித்து, திரளான கூட்டமான ஜனங்கள் வெள்ளை அங்கிகளை தரித்து தங்கள் கைகளில் குருத்தோலைகளை பிடித்துக் கொண்டு சிங்காசனத்திற்கு முன்பாக ஆட்டுக்குட்டியானவருக்கும் முன்பாகவும் இருக்க கண்டேன். பாத்தீங்களா? திரளான கூட்டம் அங்க இருக்கிறார்களாம். திரளான கூட்டம். ஆனால் இங்க சபை வகுப்பாருக்கு ஒரு நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு. சரிங்களா? 1,44,000 என்ற ஒரு எண்ணிக்கை கொடுக்கப்பட்டிருக்கு. அவர்கள் தான் கற்புள்ளவர்கள். ஆட்டுக்குட்டியானவர் எங்கே போனாலும் அவரோடு போகிறவர்கள் அவர்தான். ஆட்டுக்குட்டியானவருடைய மனைவி தன்னை ஆயத்தம் பண்ணினார். ஆட்டுக்குட்டியானவர் யாருன்னா இயேசு கிறிஸ்து. மனைவினா மணவாட்டி சபை தன்னை ஆயத்தம் பண்ணினார். அப்போ 1,44,000 1,44,000 என்ற எண்ணிக்கை கொடுக்கப்பட்டிருக்கு. இது சபைக்கு அடையாளம். ஆனால் தோழி வகுப்பாருக்கு இங்கே சொல்லப்பட்ட வார்த்தை என்னன்னா திரளான கூட்டம், கவுண்ட்லெஸ் மல்டிடியூட். எவ்வளவு பேருக்கு தெரியாது. சரிங்களா? எவ்வளவு பேர் தெரியாது. அதுதான் இரண்டாவது பரிசை பெறுகிற இந்த இரண்டாவது நதிக்கு அடையாளமான ஜனங்களாக இருக்கிறார்கள் பார்க்கிறோம். நீ அதே அதிகாரம் 7வது அதிகாரம் 14 இருந்து 17 வரை. அதற்கு நான் ஆண்டவனே, அது உமக்கு தெரியும் என்றேன். அப்பொழுது அவன் இவர்கள் மிகுந்த உபத்திரவத்திலிருந்து வந்தவர்கள். பாருங்க, இந்த குரூப் யார் எப்படிப்பட்டவங்க நீங்க கண்டுபிடிக்கணும். மிகுந்த உபத்திரவத்திலிருந்து வந்தவர்கள். அங்கேயும் உபத்திரவம் இருந்துச்சு. கரெக்டுங்களா? தோழி வகுப்பாருக்கு மாத்திரமல்ல மணவாட்டி சபைக்கு உபத்திரவம் இருந்தது அப்படின்னு பாக்குறோம். இவர்கள் தங்கள் அங்கிகளை ஆட்டுக்குட்டியானவருடைய ரத்தத்திலே தோய்த்து வெளுத்தவர்கள். அவர்களும் ஆட்டுக்குட்டியானவருடைய ரத்தத்திலே தோய்த்து வெளுத்தவர்கள். இயேசு கிறிஸ்து ரத்தத்தினால கழுவப்பட்டவர்கள். ஆனபடியால் இவர்கள் தேவனுடைய சிங்காசனத்துக்கு
முன்பாக இருந்து ம். இரவும் பகலும் அவருடைய ஆலயத்திலே அவரை சேவிக்கிறார்கள். ம். சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிறவர் இவர்களுக்குள்ளே வாசமாயிருப்பார். ம். இனி இவர்களுக்கு பசி அடைவதும் இல்லை, இனி தாகம் அடைவதும் இல்லை, ம். வெயிலாவது உஷ்ணமாவது இவர்கள் மேல் படுவதும் இல்லை. ம். சிங்காசனத்தின் மத்தியில் இருக்கிற ஆட்டுக்குட்டியானவரே ம். இவர்களை மேய்த்து இவர்களுக்கு ஜீவ தண்ணீர் ஊற்றண்டைக்கு நடத்துவார். ம். தேவன் தாமே இவர்களுடைய கண்ணீர் யாவையும் ஆ, துடைப்பார் என்றார். இப்ப ஏறக்குறைய இதுல ஏதாவது குறைகள் கண்டுபிடிக்க முடியுமா? இந்த அவசரங்கள் இந்த குரூப்ல என்னென்ன குறைகள் இருக்கு அப்படின்னு ஏதாவது கண்டுபிடிக்கணுமா? ஒண்ணுமே இல்லை, அப்படியே இருப்பாங்க. மணவாட்டி சபை எப்படி இருக்குதோ அதே போலதான் இவர்களும் இருப்பாங்க. ஆனால் இந்த கூட்டம் நீங்க பாத்தீங்கன்னா 9வது வசனத்துல எண்ணக்கூடாத கூட்டம், திரளான கூட்டம் என்று அங்க நம்ம வாசிக்கிறோம். சரிங்களா? திரளான கூட்டம், எண்ணக்கூடாத கூட்டம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குரூப் நம்ம அங்க வாசிக்கிறோம் அன்பானவர்களே. ஆனால் இதே நேரத்துல 7:4 நீங்க வாசிங்க. வெளி 7:4 முத்திரை போடப்பட்டவர்களின் தொகை ஆ. சொல்லக் கண்டேன். முத்திரை போடப்பட்டவர்கள், இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாக தேவ முத்திரை போடப்பட்டவர்கள் யாருன்னா ஒரு தொகையை சொல்ல கண்டேன். இஸ்ரவேல் புத்திரருடைய சகல கோத்திரங்களிலும் ஆ. முத்திரை போடப்பட்டவர்கள் 144,000. பாத்தீங்களா? இங்க ஒரு நம்பர் கொடுக்கப்பட்டிருக்குது. 1,44,000 என்கிற ஒரு நம்பர் கொடுக்கப்பட்டிருக்குது. இது யாருன்னா இதுதான் மணவாட்டி சபை. சரிங்களா? இதுதான் ஆட்டுக்குட்டியானவருடைய மனைவி. முதல் பரிசு பைசோனது. இப்ப கீகோனது யாரு அப்படின்னா நம்ம இங்க 9ல வாசித்தோம் இல்லைங்களா? திரளான கூட்டம். எவ்வளவு பேருன்னு தெரியல. ஆனால் இவர்களும் நீங்க 14ல இருந்து நம்ம 17 வரைக்கும் வாசித்தோம். இவர்களும் ஆட்டுக்குட்டியானவருடைய மனைவி போல, மணவாட்டி போல அப்படியே எல்லாவற்றையும் செய்தவங்க. ஆனா ஒரு சில தவறுகளினாலே தன்னுடைய முதல் பரிசை அவர்கள் இழந்து போறாங்க. இதுதான் இந்த கீகோ நதி. அப்ப கீகோ நதி யாருக்கு அடையாளங்க? தோழி வகுப்பாருக்கு அடையாளம். பைசோ நதி யாருக்கு அடையாளம்? மணவாட்டிக்கு அடையாளம், சபைக்கு அடையாளம். இல்ல சபைனா நம்ம போற சபை கிடையாது. ஞாயிற்றுக்கிழமை நீங்க காலையில போயிட்டு வந்த அந்த சபை கிடையாது. மணவாட்டி சபைக்கு அடையாளமாக இருக்கிறது. கீகோ நதி அடிமைகளுக்கு அடிமையா இருக்கக்கூடிய தோழி வகுப்பாருக்கு அடையாளமா இருக்குது. 3வது நதி இதேக்கேல் நதி. ஆதியாகமம் 2:14. மூன்றாம் ஆற்றுக்கு இதெக்கேல் என்று பெயர். அது அசிரியாவுக்கு கிழக்கே ஓடும். அவ்வளவுதான். அசிரியாவுக்கு கிழக்கே ஓடுகிறது அப்படின்னு சொல்லிட்டு அங்க நம்ம பார்க்கணும். 3வது நதிக்கு இதெக்கேல் என்று பெயர். அது அசிரியாவுக்கு கிழக்கே அது ஓடுகிறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும். இப்ப அசிரியாவுக்கு கிழக்கே ஓடுகிறது. இதை வச்சு நம்ம 3வது குரூப்பை கண்டுபிடிக்கணும். முதல் குரூப் மணவாட்டி சபை உலகம் முழுவதும் இன்றைக்கு இருக்கிறாங்க. 2வது தோழி வகுப்பார், இவர்களும் இன்றளவு உலகம் முழுவதும் இருக்கிறாங்க. ஆண்டவருடைய ஊழியத்திற்கு பின்னால், உயிர்த்தெழுதலுக்கு பின்னால் இன்றைக்கு வரைக்கும் அவங்க இருக்கிறாங்க அப்படின்னு பாக்குறோம். 3வது இதெக்கேல் நதி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாக்குறோம். இதெக்கேல் அப்படின்னா வேகமான அப்படின்னு அர்த்தம். இதுக்கு இன்னொரு பெயரு டைகரீஸ். இன்றைக்கு இதெக்கேல்ங்கிற பெயரை டைகரீஸ் அப்படின்னு சொல்லிட்டு அதை சொல்றாங்க. டைகரீஸ் நதி, டைகரீஸ் ஆறு. நீங்க இங்கிலீஷ்ல பாத்தீங்கன்னா அது அப்படிதான். இதெக்கேல் அப்படிங்கிறது டைகரீஸ் நதி. சரி, இப்ப இது அசிரியாவுக்கு கிழக்கே ஓடும் அப்படின்னு ஒரே ஒரு வரி மட்டும் சொல்லப்படுது. இப்ப இதை வச்சு இந்த குரூப் யாரும் நம்ம கண்டுபிடிக்கணும். அசிரியாவுக்கு கிழக்கே ஓடும். அவ்வளவுதான். அந்த அசிரியா ஒண்ணு, கிழக்கே ஓடும். இந்த 2 விஷயத்தை வச்சு எந்த குரூப் இந்த உலகத்துல வாழக்கூடியவங்க கண்டுபிடிக்கும். இந்த அசிரியாங்கிறது யாரு? அசூர் என்கிற ஒரு மனுஷனுடைய ஜனம் தான் அசிரியா. அசூர் யாரு? அசூர் ஆதியாகமம் 10:22. சேமுடைய குமாரர் ஏலாம், அசூர், அர்பக்சாத், லூத், ஆராம் என்பவர்கள். அப்ப சேமுடைய மகன் தான் இந்த அசூர். சேம் காம் யாபே, நோவாவுடைய பிள்ளை. அப்ப சேமுடைய மகன் தான் இந்த அசூர். இந்த அசூர் இவர்கள் கூட்டம் எல்லாம் போய் தங்கி இருந்த இடம் தான், வாழ்ந்த இடம் தான் என்னது? அசீரியா. இந்தியர்கள் தங்கி இருந்த இடம் இந்தியா அப்படின்னு சொல்றது போல அசீரியர்கள், அசூர்கள் இவர்கள் தங்கி இருந்த இடம் அசீரியா என்று அழைக்கப்பட்டது. இந்த அசீரியா தேசத்தினுடைய தலைநகர் தான் நினிவே பட்டணம். நினிவே பட்டணம் என்ன ஞாபகம்? நினிவேனோட பாத்தீங்களா? அப்படி அழகா சொல்றாங்க. யோனா தீர்க்கதரிசி. நினிவே பட்டணம் கேபிட்டல் ஆஃப் அசிரியா.
இதான் நினிவே. இந்த தேசம் எப்படி இருந்துச்சு? அசிரியா தேசம்னா ரொம்ப பலமான தேசமாக, வளமான தேசமாக ஆரம்ப நாட்கள்ல இருந்தது. ரொம்ப வளம் பொருந்திய ஒரு தேசமா இருந்தது, பலமான பேரரசு அப்படின்னு. அந்த நல்ல செழுமையும் வளமையும் அதிகமாக இருக்க 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 ரெண்டாவது பாவங்கள் உள்ள வர ஆரம்பிச்சிருச்சு. நிறைய பாவங்கள், செல்வம் பெருகினால் பாவங்கள் உள்ள வர ஆரம்பிச்சிருச்சு. இப்ப இந்த பாவங்கள் உள்ள வர ஆரம்பிச்சோடனே மூன்றாவதாக தேவனுடைய தண்டனையும் உள்ள வர ஆரம்பிச்சிருச்சு. அதனாலதான் கர்த்தர் யார் அனுப்புறாரு? யோனாவை அனுப்புறாரு. நினிவேயினுடைய பாரம், நினிவேயினுடைய பாவம் எனக்கு விரோதமா நிறைய இருக்குது, அவர்களுக்கு விரோதமா போய் நீ தீர்க்க தரிசனம் உரை அப்படின்னு சொல்லிட்டு அனுப்புறாரு இல்லையா, நினிவே விரோதமா. அப்ப அசிரியா, நினிவேங்கிறது அசிரியாவுடைய தேசத்தினுடைய தலைநகரம் தான். தலைநகரம் அப்படி இருந்துச்சுன்னா தேசம் முழுவதும் பாவங்கள் பெருகிறது. அப்ப முதல்ல இந்த தேசம் செழுமையும் கொழுமையும் வளமையுமான ஒரு தேசமா இருந்துச்சு. ரெண்டாவது பாவங்கள் உள்ள வர ஆரம்பிச்சிச்சு. மூணாவது தேவ தண்டனை பெற ஆரம்பித்தது. சரிங்களா? தேவ தண்டனை கிடைக்க ஆரம்பித்தது. நீங்க அதை வசனங்கள் நீங்க எழுதிக்கங்க. சகரியா 10:11, ஏசாயா 10:5, ஏசாயா 37, 36-38 தேவ கோபம் அசூருக்கு விரோதமாக, அசிரியாவுக்கு விரோதமாக போய் தீர்க்க தரிசனம் வரைன்னு சொல்லிட்டு அங்க சொல்லணும். சரி, இப்ப ஏசாயா 37, 36-38. இப்ப இந்த 3 விஷயம் நான் சொன்னேன். ஒண்ணு செழுமை இருந்தது, வளமை இருந்தது, தேவ ஆசீர்வாதம் இருந்தது. ரெண்டாவது பாவம் வந்தது, மூணாவது தேவ கோபமும் வந்தது, தண்டனையும் வந்துச்சு. இப்ப இந்த 3 விஷயமும் நடந்த ஒரு குரூப் யார்? யார் அவங்க? இஸ்ரேலர்கள். இன்றைக்கு இந்த 3வது நதி, இதேக்கேல் நதி, டைகரிஸ் ரிவர் யாருக்கு அடையாளம்னா இஸ்ரேலர்களுக்கு அடையாளம். நான் சொன்ன அந்த 3 விஷயமும் இருந்ததா? முதல்ல நல்ல வளம், செழுமை, ஆசீர்வாதம் எல்லாம் இருந்தது. அவர்களுடைய பாதரட்சை முதல் கொண்டு தேயாமல், ஆடை முதல் கொண்டு கிழியாமல் தேவன் பத்திரமாய் அவர்களை நடத்தினார். தேவ தூதர்கள் உண்ணக்கூடிய உணவை கொடுத்தாங்க. எவ்வளவோ அவன் ஏந்தி தாங்கி சுமந்து தப்புவித்த ஒரு நல்ல ஒரு கூட்டமாக ஆபேலிருந்து யோவான் வரைக்கும் இஸ்ரேலர். அங்க நீங்க பாத்தீங்கன்னா ஆபேல இருந்து கடைசியில யோவான் ஸ்நானன் வரைக்கும் இது ஒரு காலகட்டம். இது ஞாபகம் வச்சுக்கோங்க, உங்களுக்கு பின்னாடி ஒரு பாடத்துல இந்த விஷயம் வரும். ஆபேலிலிருந்து யோவான் ஸ்நானன் வரைக்கும் இஸ்ரேலருக்கான ஒரு நிலையா இருக்கு. மோசையிலிருந்து ஆபிரகாம்ல எல்லாம் வந்துருவாங்க. சரி, இப்ப இவர்களை குறிக்கக்கூடியதான் இந்த இதேக்கேல் தேசமாக இருக்கிறது. ஆரம்பத்துல ஆசீர்வதிக்கப்பட்ட தேசம், அதற்குள்ள நிறைய பாவங்கள் உள்ள வந்துச்சு, தேவ கோபம் உள்ள வந்துச்சு, தேவ தண்டனையும் அவர்கள் பெற்றார்கள். இந்த மாதிரி ஒரு நிலையில இருந்த ஒரே இனம் உலகத்துல இந்த இஸ்ரேலர்கள் என்கிற ஒரு கூட்டம் தான். சரிங்களா? இது அப்படித்தானா அப்படிங்கிறதுக்கு வேத வசனம் ஒரு அடையாளம் கொடுக்குறாங்க. அசிரியாவுக்கு இன்னொரு பேர் என்னன்னா மெசபத்தோமியா. அசிரியாவுக்கு இன்னொரு பேரு மெசபட்டோமியா. இந்த மெசபட்டோமியா பகுதியில தான் ஆபிரகாம் வாழ்ந்து வந்தார். அப்போஸ்தலர் 7:2 அதுல சொல்லப்படுது. அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 7:2 ஆபிரகாம் வாழ்ந்து வந்த தேசம் தான் இந்த தேசம், மெசபத்தோமியா, அசிரியா. அதனாலதான் அவர்கள் இந்த தேசம், இந்த நதி இஸ்ரேலரை குறிக்கிறதாக இருக்கிறது அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கிறோம். அப்ப இதேக்கேல் நதி யாருக்கு அடையாளங்க? இஸ்ரேல் ஜனங்கள். முதல் கூட்டம் யாருக்கு அடையாளம்? சபைக்கு அடையாளம். இரண்டாவது நதி யாருக்கு அடையாளம்? தோழி வகுப்பார். மூன்றாவது நதி யாருக்கு அடையாளம்? இஸ்ரேலர்களுக்கு அடையாளம். இப்ப இந்த நதி எந்த திசை நோக்கி ஓடுதா? மூன்றாம் ஆண்டுக்கு இதேக்கேல், அது அசிரியாவுக்கு கிழக்கை நோக்கி ஓடும். இந்த ஒரு நதி தான் திசையை குறித்து சொல்லப்படுகிற நதி. வேற எந்த நதி பாத்தீங்கன்னா சுத்தி வரும் அப்படிதான் சொல்லப்படுது. இந்த மூன்றாவது நதி தான் திசையை நோக்கி சொல்லப்படுது, கிழக்கை நோக்கி ஓடுகிறது அப்படின்னு இது சொல்றாங்க. இத வச்சு நம்ம நிரூபிக்கணும். இந்த நதி யாரை குறிக்குன்னு பார்த்துட்டோம், இஸ்ரேலை குறிக்குது. இப்ப அப்படித்தானா அப்படிங்கிறதுக்கு அடையாளம் இந்த நதி கிழக்கை நோக்கி ஓடணும். இப்ப இஸ்ரேலர்கள் கிழக்கை நோக்கி ஓடணும், ஓடி இருக்கணும். கிழக்கை நோக்கி ஓட வேண்டும் என்பதற்காக தேவன் இவ்வளவு ஆசீர்வாதங்களை கொடுத்தாரு. அப்ப எதற்கு அடையாளம்? கிழக்கு என்பது எதற்கு அடையாளம்? கிழக்கு, ஈஸ்ட் பொதுவாக எதுக்கு அடையாளம்? கிழக்குங்கிறது சூரிய உதயத்துக்கு அடையாளம். கிழக்குனாலே சூரிய உதயம். இப்ப இஸ்ரேலர்களுக்கு அல்லது நமக்கு சூரியன் யார்? சூரியன் யாரு?
நமக்கு சூரியன் யாருன்னு கேட்டேன். நீதியின் சூரியனாகி இயேசு கிறிஸ்து இல்லையா? வாசிக்கிறோம். அப்ப நீதியின் சூரியனாகி இயேசு கிறிஸ்து கிழக்கை நோக்கி இந்த ஆறு ஓட வேண்டி இருக்கிறது. கிழக்கை நோக்கி ஓட வேண்டும். இஸ்ரேலர்கள் யாரை நோக்கி பார்க்கணும்? யாரை மட்டுமே பார்க்கணும்? இயேசு கிறிஸ்து. கிழக்கு மட்டும் தான் பார்க்கணும். நீதியின் சூரியன் அங்கதான் இருக்கிறாரு. ஆனா இவர்கள் பார்க்கவில்லை. அதுதான் வாய்ப்பு இழந்து போயிடுச்சு, நமக்கு வந்துடுச்சு. இஸ்ரேலர்கள் கிழக்கை நோக்கி தான் ஓடணும் அப்படிங்கறது அவர்களுக்கு விதிக்கப்பட்ட விதி, ரூல். அதுதான் கிழக்கு நோக்கி நீங்க போங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா அந்த சூரியன் உதிக்கும், நீங்க பாப்பீங்க அப்படின்னு. உங்க நாட்டுல தான் சூரியன் உதிக்க போகுது. ஆனா அவர்கள் நாட்டில் சூரியன் உதித்தாலும் அந்த சூரியனை அடையாளம் கண்டுகொள்ள இல்லை. அவர் அந்த சூரியனை அடிச்சு கொண்டாங்க, நமக்கு தெரியும். அவர் கிழக்கை நோக்கி அது ஓடுகிறது இந்த நதி. ஓகேங்களா? புரியுதா? பாருங்க எவ்வளவு விஷயங்களை தேவன் அதுல அழகா அதை வைத்திருக்கிறார். இஸ்ரேலர்கள். அப்ப இதேக்கேல் நதி யாருக்கு அடையாளம்? இஸ்ரேலர்களுக்கு அடையாளம். நான்காவது கடைசியாக ஐப்ராத் நதி, யூப்ரட்டிஸ் 2:14 பிற்பகுதியில 4ஆம் ஆற்றுக்கு ஐப்ராத் என்று பெயர் அப்படின்னு சொல்லப்படும். ஐப்ராத். அப்ப ஐப்ராத் நதி அது எங்க ஓடுது, எந்த திசை, என்ன விளையுது, எந்த விவரமும் சொல்லப்படவில்லை. எந்த விவரமும் சொல்லப்படாத தேவனுடைய கணக்குல இல்லாத ஒரு குரூப் யாரு? அதான் 4வது சபை வகுப்பார், தோழி வகுப்பார், இஸ்ரேலர்கள். 4வது பிரிவு, 4வது கூட்டம் யாருக்கு? எந்த விவரமும் சொல்லப்படல. ஆனா ஓடுது, நதி ஓடுகிறது. நதியை அடைக்கல, தடுக்கல. நதியை ஓட வர தேவன். ஆனால் எந்த விவரமும் தெரியாது. இவர்களுடைய நிலைமை என்ன? எரேமியா 16வது அதிகாரம், எரேமியா 16:19-29. இவர்கள் கனி தருவார்களா, தரமாட்டாங்களா, பொன் விளையுமா, எதுவுமே இப்ப தெரியாது. எதுவுமே சொல்லணும். என் பலனும் என் கோட்டையும் நெருக்கப்படுகிற நாளில் என் அடைக்கலமாகிய கர்த்தாவே, புறஜாதிகள் பூமியின் கடையாந்தரங்களிலிருந்து உம்மிடத்தில் வந்து, புறஜாதிகள் பூமியின் கடையாந்தரத்திலிருந்து வந்து மெய்யாகவே எங்கள் பிதாக்கள் பிரயோஜனமில்லாத பொய்யையும் மாயையும் கைப்பற்றினார்கள் என்பார்கள். மனுஷன் தனக்கு தேவர்களை உண்டு பண்ணலாமோ? அவைகள் தேவர்கள் அல்லவே. ஆதலால் இதோ இப்பொழுது நான் அவர்களுக்கு தெரிய பண்ணுவேன், என் கருத்தையும் என் பலத்தையுமே அவர்களுக்கு தெரிய பண்ணுவேன், என் நாமம் யெகோவா என்று அறிந்து கொள்வார்கள். என்ன சொல்லப்படுகிறது? 16:19-21 வரைக்கும் பாத்தீங்கன்னா, பூமியின் கடையாந்திரங்களிலிருந்து புறஜாதிகள் வந்து மெய்யாகவே எங்கள் பிதாக்கள் பிரயோஜனம் இல்லாத பொய்யையும் மாயையும் கைப்பற்றினார்கள், பின்பற்றினார்கள் என்று சொல்லுவார்கள். யாரு? எல்லா மக்களும் புறஜாதிகள். இந்த 3 குரூப்ல இல்லாத எல்லாருமே இந்த குரூப்ல அவ்வளவுதான். சிம்பிளா நம்ம யாருன்னு கண்டுபிடிக்கவே தேவையில்லை. மொத்தமே 4 குரூப் தான், 4 நதி தான். இந்த 3 நதியில இல்லாதவங்க, 3 குழுவாக இல்லாதவங்க மத்த எல்லாருமே இந்த குரூப்ல வரணும். எல்லாருமே இந்த குரூப்ல வரணும், வந்துருவாங்க. சரிங்களா? எல்லாமே புறஜாதிகள்னா நம்ம கூட புறஜாதிகள் எல்லாருமே அங்க சொல்றாங்க. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, மெய்யாகவே தேவனே நீர் தான் உண்மையுள்ள தேவன், ஆனால் எங்கள் பிதாக்கள் பிரயோஜனம் இல்லாததை கைப்பற்றி பின்பற்றி வாழ்ந்தார்கள். மனுஷன் தனக்கு தேவர்களை உண்டு பண்ணலாமோ? அதுக்கப்புறம் தான் சொல்லுவாங்க, அவைகள் தேவர்கள் அல்லவே, அவர்கள் கடவுள் கிடையாது. அதனால் நான் அவர்களுக்கு இப்பொழுது நான் தெரியப்படுவேன், கரத்தையும் பலத்தையும் அவர்கள் தெரியப்படுத்துவேன், என் நாமம் யெகோவா என்று அவர்கள் இனிமேல் அறிந்து கொள்வார்கள். அப்ப எல்லா புறஜாதி உலக மக்கள். 4வது நதி யூப்ரட்டிஸ் நதி யாருக்கு பொருந்துகிறது, யாரை குறிக்கிறதுனா மீதமுள்ள உலக ஜனங்கள். எல்லா ஜனங்களையும் நீங்க கொண்டு வந்து உலக ஜனங்கள். ஏசாயா 35:8 அங்கே பெரும்பாதையான வழியும் இருக்கும், அது பசுத்த வழி எனப்படும். தீர்த்து உள்ளவன் அதிலே நடந்து வருவதில்லை. அப்ப இதை நீங்க நோட் பண்ணிக்கங்க. அப்ப இதெல்லாம் பாத்தீங்கன்னா இனிமேல் வரக்கூடிய தீர்க்க தரிசனம் மீதமுள்ள உலக ஜனங்களை குறிக்கிறதாக இருக்கிறது. புரியுதுங்களா? இப்ப ஒரு நதி துவங்கி 4 ஆறுகளாக பிரிந்து போனது. அந்த 4 ஆறுகள் என்னென்ன, அந்த 4 ஆறுகளுடைய விஷயங்கள் என்ன அப்படிங்கறத நம்ம இன்னைக்கு பார்ப்போம். அப்ப முதல் ஆறு பைசோன் நதி. சரியா? பைசோன் நதி, கீகோன் நதி,
அடுத்து ஐப்ராத்து, இதெக்கேல் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அங்க 4 நதிகளை நம்ம பார்க்கிறோம். பைசோன் நதி, கீகோன் நதி, இதெக்கேல், ஐப்ராத்து அப்படின்னு சொல்லிட்டு 4 நதிகளாக இருந்தவர்கள். இந்த 4 வித குழுக்கள், ஒன்று சபை வகுப்பார், 2வது தோடி வகுப்பார், 3வது இஸ்ரேலர்கள், 4வது உலக சபை. இப்ப இந்த 4ல நாம் கண்டிப்பா இஸ்ரேலர்கள் கிடையாது. இந்த 3வது நதி கிடையாது. ஃபர்ஸ்ட் வந்து நான் இதுக்கு என்ன பேச விடுங்க, கன்க்ளூஷன் நீங்களே சொல்லிட்டு முதல் 3வது நதி நம்ம இருக்கவே முடியாது. ஏன்னா இருக்கிறோம்னா நம்ம அங்க பிறந்திருக்கணும், சரிங்களா? அங்க பிறக்க முடியல. சோ அப்ப நம்ம இஸ்ரேலர்கள் கிடையாது. 3வது நதி கிடையாது. இதெக்கேல் நதியை நம்ம கழிச்சோம். இப்போ ஒவ்வொரு நதியா கழிக்கணும். இதெக்கேல் நதி கிடையாது. 4வது நதி ஐப்ராத்தா இருக்குமா? மெய்யாகவே எங்களுடைய பிதாக்கள் எல்லாம் அதனமான சொல்லிக்கலாம். சில பிதாக்கள் பொய்யை பின்பற்றினார்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காலத்துல இருந்தோம். ஆனால் ஒரு காலத்துல ஐப்ராத்தா இருந்தோம், இப்ப ஐப்ராத்து இல்ல. அப்ப நான் ஐப்ராத்தை நான் கழிச்சு கட்டுறேன், டெவலப் ஆயிட்டோம், சரிங்களா? இதெக்கேல் கிடையாது, இப்ப ஐப்ராத்து கிடையாது. அந்த கடைசி 2 நதி கிடையாது. இப்ப நம்ம எந்த குரூப்புக்குள்ள இருக்கணும்? பைசோனா இருக்கணும், இல்லைன்னா கீகோனாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாக்குறோம், சரியா? இப்ப எந்த குரூப் நம்ம போகணும் அப்படின்னு விரும்புறீங்க? பைசோனா, கீகோனா? முதல் பரிசு, 2வது பரிசு, அதான் 1, 2 போட்டிருக்கு. முதல் பரிசு பெற போறீங்களா, 2வது பரிசு பெற போகிறீங்களா? நான் முதல் பரிசு பெறுவதற்காக ஓடிக்கொண்டிருக்கிறேன், 2வது பரிசு பெறுவதற்காகவும் ஓடுகிறவர்களுக்கு உதவியும் செய்வோம். ஆனால் 3வது பரிசு, 4வது பரிசு எல்லாம் எங்க லிஸ்ட்ல கிடையாது, இங்க கிடையாது, பரிசே இல்ல. வெளிப்படுத்துற விசேஷத்துல 2 பரிசுலாம் அங்க தேவன் சொல்றாரு. 3வது பரிசு, 4வது பரிசு ஆறுதல் அடையுங்கிற மாதிரி ஆறுதல் பரிசு ஏதாவது கொடுப்பாங்க அப்படின்னா அங்க கிடையாது, அங்க கிடையாது. பேனா, பென்சில், இதெல்லாம் ரப்பர்லாம் அங்க கிடையாது. முதல் பரிசு, 2வது பரிசு, முதல் பரிசாகவோ 2வது பரிசாகவோ போகும். இப்ப ஒரு மிக முக்கியமான ஒரு பிரமாண்டமான ஒரு விஷயம் பாருங்க. உங்க பைபிள்ல கடைசியில மேப் இருக்கு பாருங்க, அதை எடுங்க. ஆபிரகாம் பிரயாணம் பண்ணின ஒரு வரைபடம், ஒரு மேப் இருக்கு பாருங்க, அதை எடுங்க. சில மேப்ல தான், சில பைபிள்ல தான் அந்த மேப் இருக்கும். இனிமே மேப் உள்ள பைபிளா வாங்கி பாருங்க. ஆபிரகாம் பிரயாணம் பண்ணின அப்படின்னு ஒரே முதல் மேப்ல இருக்கும், இருக்கா? அந்த மேப் இல்லைன்னா பக்கத்துல யார்ட்டையாவது மேப் இருந்துச்சுன்னா நீங்க பாருங்க. இப்ப அந்த 4 நதி எங்க ஓடுதுன்னு கண்டுபிடிங்க. நதி அந்த அண்டர்லைன் பண்ணலாம், டிக் பண்ணுங்க. 4 நதி, பைசோன், கீகோன், ஐப்ராத்து, இதெக்கேல், ஓசேனா. நம்ம பார்த்த 4 நதி எங்க இருக்கு? ஐப்ராத்து கண்டுபிடிச்சீங்களா? சரி, ஓகே. இதெக்கேல் இருக்கா? ஓகே, இதெக்கேல் இருக்கு. அடுத்து இன்னும் 2 நதி. தேடினாலும் கிடைக்காது, தேடினாலும் கிடைக்காது, சரிங்களா? அங்க நதி இல்ல, 2 நதிகளும் அங்க இல்லை. நான் முடிச்சிடறேன், நேரமாயிடுச்சு. 2 நதிகள் நீங்க வீட்டுல போய் தேடி பாருங்க. இன்னும் வேற ஏதாவது மேப் வந்துச்சுன்னா ஆபிரகாம் பிரயாணம் பண்ணின மேப்போ அல்லது வேற அடுத்தடுத்த மேப்லயோ நீங்க பாத்தீங்கன்னா அந்த மீதம் உள்ள 2 நதிகளுக்கு எந்த நதி இல்ல? பைசோன் நதியும் கிடையாது, கீகோன் நதியும் கிடையாது. இப்ப எந்த 2 நதி இருக்குது? 2 ஆறு இருக்குது, இதெக்கேலும் ஐப்ராத்தும். இப்ப இந்த 2 ஆறு தான் பைபிள்ல இருக்குது. ஆனா இந்த 2 ஆறு நீங்க வேண்டாங்கிறீங்க. பைபிளே இல்லாத ஆறு நதியில தான் நாங்க போய் சேர போறோம். இது எந்த விதத்துல நியாயம்? பைபிள்ல அந்த 2 பேர் தான் இருக்குது, இதெக்கேல், ஐப்ராத்து. நம்ம அதுல தானே போய் சேரணும். எந்த நதி, எந்த ஏன் வந்து 2 நதிகள் விடப்பட்டிருக்கிறது, 2 நதிகள் இருக்கிறது? ஏன் நம்முடைய பார்வைக்கு 2 நதிகள் மட்டுமே காணப்படுகிறது, 2 நதிகள் இல்ல? இப்ப அந்த 2 நதிகள் யாரை குறிக்குது சொல்லுங்க பாப்போம். இதெக்கேல் நதி, ஐப்ராத் யாரை குறிக்குது? இதெக்கேல் நதி யாரை குறிக்குது? இஸ்ரேலை குறிக்குது. ஐப்ராத் நதி யாரை குறிக்குது? புறஜாதி குறிக்குது.
இந்த பைசோன் கீகோன் யாரை குறிக்குது? மணவாட்டியும் தோழியும். எந்த ரெண்டு நதியை நம்மளால பார்க்க முடியுது? இதைக்கேலையும் ஐபிராத்தையும் பார்க்க முடியுது. அப்படின்னா எந்த ஜனத்தை நம்ம பார்க்க முடியும்? இஸ்ரேலர்களை பார்க்க முடியும், உலக ஜனங்களை பார்க்க முடியும். யாரை நம்ம கண்ணுக்கு தெரியாது? எந்த குரூப் நம்ம கண்ணுக்கு தெரியாது, யாரை நம்ம பார்க்க முடியாது. ஆனா நதி ஓடிக்கிட்டு தான் இருக்கும், ஆனா நம்ம பார்வைக்கு தெரியாது. கரெக்டுங்களா? எந்த குரூப், அந்த குரூப் நல்லா தெரியும், உலக ஜனங்களுக்கு தெரியும். ஏதாவது தூக்கிட்டு போவாங்க, ஏதாவது சாமி குத்திட்டு ஏதாவது பண்ணிட்டு போவாங்க, அவங்க பார்த்தாலே தெரிஞ்சு போயிடும். ஆனா இதை கேள், அங்கேயே போட்டுட்டு தொப்பி வச்சிருப்பாங்க, யூதர்கள் அடையாளம் கண்டுபிடிச்சுக்கலாம். ஆனால் இந்த குரூப் எங்க இருக்கிறாங்கன்னு தெரியாது. அதான் சொல்ல ஆரம்பத்திலே, உலகம் முழுவதும் இருக்கிறார்கள், இங்கும் இருக்கலாம், இங்கும் இருக்கலாம். இந்த 1-2 நதி ஆனா தெரியாது, கண் பார்வைக்கு தெரியாது, மறைக்கப்பட்டிருக்கிறது. தேவன் அறிவார், தேவனுக்கு தெரியும். பைசோ நதியா கீகோ நதியா? அப்ப 2 நதிகள், அந்த 2 குரூப் நம்ம சாதாரண பார்க்கலாம், இந்த குரூப் நம்ம பார்க்கவே முடியாது. கூடவே இருப்பாங்க, நம்மளை விட பின்னாடி தள்ளி விட்டு முதல் பரிசு சேர பிடிச்சிட்டு போயிட்டே இருப்பாங்க. கவனமா இருக்கட்டும், சரிங்களா? அப்ப இந்த பைசோ நதிக்கு யாருமே தெரியாது. மணவாட்டி சபை தோழி ஊர்ப்பார், யாரு போறா ஏதாவது தெரியுமா? பேசுகிற நான் என்ன ஏதாவது தெரியுதா? தோழி ஊர்ப்பாரா போறாரு, மணவாட்டி சபையா போறாரு? தெரியாது, தெரியாது, பார்வைக்கு தெரியாது. பைபிள் வச்சிருக்கனால உடனே நம்ம சொல்லிடக்கூடாது. எந்த குரூப்ல இருக்கிறோம் என்னன்னு தெரியாது, சரிங்களா? அப்ப பார்வைக்கு தெரியாது, கண்ணுக்கு தெரியாத ஒரு குரூப் தான் இந்த 2 குரூப். எந்த குரூப்ல போறோம் இப்ப சொல்லுங்க? எந்த குரூப்? பைசோனா ஈகோனா? இல்ல பேரு இதைக்கேல் இருக்கு, ஐபிராத் இருக்குது, பைபிள்ல பேர் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பைபிள்ல இருக்கிற பேரை நம்ம வைக்கிறோம் இல்லையா? அது கிடையாது. பைபிள்ல இல்லாத பெயர்களை ஃபுல்லா நம்ம ஒண்ணு பைசோன் கீகோன் அப்படின்னு சொல்லிட்டு. இப்ப நீங்க பைசோனா கீகோனா இப்ப சொல்லுங்க, பைசோனா கீகோனா? பைசோ நதியா கீகோ நதியா? சத்தமே காணா சிஸ்டர். பைசோ நதியா கீகோ நதியா? நீங்க போறீங்களோ இல்லையோ விசுவாசத்துல சொல்லுங்க, முடிப்பா, சரிங்களா? எனக்கு ஆசை இருக்குது, நான் பைசோனாக போகணும் அல்லது கீகோனாக போகணும், நான் எனக்கு ஆசை இருக்கு, எனக்கு விருப்பம் இருக்குது. உன் மன விருப்பத்தின்படியே தந்தருள்வேன் என்று வாக்கு கொடுத்தவர் நம்மை அப்படியே அவர் தந்து ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த மறைக்கப்பட்ட சத்தியத்தை கேட்ட நீங்க எல்லோரும் பாக்கியவான்கள். உங்களுக்கு காலையில் அம்மா ஃபோன் பண்ணாங்க, காலை 7 மணிக்கு. என் கூட இருந்த ஒரு